கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இன்று மாலூர் கடைசி கால செய்தியின் சபையாகிய லைஃப் டாபர்னக்கல் சர்ச் ಈ ಇಂದಿನ ದಿನ ಮಾಲೂರಿನಲ್ಲಿರುವ ಲೈಫ್ ಟಾಬರ್ನಕಲ್ ಚರ್ಚ್ನಲ್ಲಿ சபை விசுவாசிகளோடு கூட தேவனை ஆராதிக்க அடியனுக்கு கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ನೀಡುವಂತೆ ಕರ್ತನ ನನಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடை செல்ல போகிறோம். ಈಗ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಹೊರಡೋಣ. ரோமருக்கு எழுதின நிருபம் ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರ ಪತ್ರಿಕೆ 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 28 முதல் 30 ವಚನங்களை ಯಾರಾದರೂ ಸತ್ತಮ ವಾಸಿக்கலாம். 28ರಿಂದ 30ನೇ ವಚನದವರೆಗೆ ಯಾರಾದರೂ ಶಬ್ದ ಜೋರಾಗಿ ಓದೋಣ. தமிழில் யாராவது வாசிக்கீங்களா? தமிழ் பைபிள். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ತಲೆಗಳನ್ನು ಬಗ್ಗಿಸಿ ನಾವು அன்பின் பரலோக பிதாவே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಂದೆಯೇ, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಈಗ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೇ. தர்மையான வாரத்தில் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்த கால வேளையிலே ಈ ಭಾನುವಾರದ ದಿನ ನೀವು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದಿನವಾಗಿದೆ. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்க கடந்து வரும்படி கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಧರಿಸಲ್ಪಟ್ಟ ನಾವು ಈಗ ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸಲು. இப்பொழுது வேத வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்டோம். ಈಗ ನಾವು ವೇದ ವಚನಗಳನ್ನು ಓದಿರುವುದನ್ನು ನಾವು ಕೇಳಿದೆವು. இந்த வசனங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். ಈ ವಚನಗಳನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இந்த வசனங்களில் மறைந்திருக்கிற மகத்துவங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ಈ ವಚನಗಳಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿರುವಂತಹ ಮಹತ್ತಾದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பேசுகிறவர்கள் நீங்கள் இல்ல, பரிசுத்த ஆவி உங்களிருந்து பேசுவார் என்று சொல்லி இருக்கிறீர். ಮಾತನಾಡುವುದು ನೀವಲ್ಲ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಎಂಬ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿದವರಾಗಿದ್ದೇವೆ. உம்முடைய வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತಾನೇ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சகல துதிக மகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். ಸಕಲ ಸ್ತುತಿ ಗಣಗಳನ್ನು ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತವರಾಗಿದ್ದೇವೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. நாம் உட்காருவோம். ஒரு முன்குறித்தல் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். ಕರೆಯಲ್ಪಡುವಿಕೆ ಎಂಬ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் அதற்கு ஆதாரமாக ரோமர் 8:28 முதல் 30 வசனங்களை வாசிக்க கேட்டோம். ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆಯ ಪತ್ರಿಕೆ ಇದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 28ರಿಂದ 30ನೇ ವಚನದವರೆಗೂ ನಾವು ಆಯ್ದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. பாருங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், ದೇವರ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ.
தேவனுடைய தீர்மானத்தின்படிதான் நம்மை அழைக்கிறார். ದೇವರ ಸಂಕಲ್ಪದ ಬೇರೆಗೆ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. அந்த அழைக்கப்பட்டவர்களிடத்தில் தேவன் அன்பு கூறுகிறார். ಹಾಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರ ಮೇಲೆ ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ. அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினால் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟವರಿಂದ ಆತನು ತನ್ನ ಮಗನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತನು. அவர் தம்மையே ஜீவ பலியாக நமக்கு தந்ததினால் ತನ್ನನ್ನೇ ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ನಮಗೆ ತಂದನು. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಆತನು ಪ್ರೀತಿಸೋರಾಗಿದ್ದೇವೆ. ஆகையால் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ದೇವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಸಕಲವೂ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿಯೇ ನಡೆಯುವುದು ಎಂಬುದು ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. ஆகையால் ಆದುದರಿಂದ தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே ತಮ್ಮ ಕುಮಾರನು ಅನೇಕ ಸಹೋದರರುக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு ಒಬ್ಬನೇ ಮಗನಾಗಿರುವುದಕ್ಕೆ தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ ದೇವರು ಯಾರನ್ನು ಮೊದಲೇ ಕರೆದನು அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி முன்குறித்திருக்கிறார். ತನ್ನ ಮಗನ ಸಾರೂಪ್ಯ ಉಳ್ಳವರಾವುದಕ್ಕೆ ಮೊದಲೇ ನೇಮಿಸಿದನು. பாருங்கள், நம்முடைய செய்தியின் தலைப்பு ப்ரீடெஸ்டினேட், ಅಂದರೆ ನಮ್ಮ ಸಂದೇಶದ முன்குறித்தல் என்பதாக இருக்கிறது. ಮೊದಲೇ ನೇಮಿಸುವುದು ಎಂದರ್ಥ. இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಕೋಟಿ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஒரு சிறு கூட்டம் ஜனத்தை அவருடைய நாமத்துக்காக அவர் முன்குறிக்கிறார். ஒரு ಚಿಕ್ಕ ಗುಂಪಿನ ಜನರನ್ನು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பாருங்கள், தேவன் முதலாவது தம்முடைய ஜனங்களை அவர் முன் அறிகிறார். ದೇವರು ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಮೊದಲೇ ನೇಮಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಫಾರ್ whom he did foreknow, ಯಾರು ಆತನನ್ನು ಮುನ್ ಅರಿಂದಾರೋ, ಮುಂಚೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ, he also did predestinate to be conformed to the image of his son. ಅಂದರೆ ದೇವರ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಆತನ ಪ್ರೀತಿಸುವ ಹಿತಕ್ಕಾಗಿ ಕಾರ್ಯಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அதாவது எவர்களை முன் அறிந்தாரோ, ಯಾರನ್ನು ಆತನು ಮೊದಲೇ ನೇಮಿಸಿದನೋ அவர்களை முன்குறிக்கிறார். ಮೊದಲು ತಿಳಿದುಕೊಂಡವರನ್ನು ಆತನು ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. எவர்களை முன் குறிக்கிறாரோ, ಯಾರನ್ನು ನೇಮಿಸಿದರೋ அவர்களை அழைக்கிறார். ಅವರನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. எவர்களை அழைத்தாரோ, ಯಾರನ್ನು ಕರೆದನೋ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ಅವರನ್ನು ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದ್ದಾನೆ. whom he did predestinate, ಯಾರನ್ನು ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದ್ದಾನೋ them he also called, ಅವರನ್ನು ಮಹಿಮೆ ಪದವಿಗೆ ಸೇರಿಸಿದ್ದಾನೆ. and whom he called, ಯಾರನ್ನು ಕರೆಸಿದ್ದಾನೋ them he also justified, ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದನು. and whom he justified, ಯಾರನ್ನು ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದನೋ them he also glorified. ಅವರನ್ನು ಮಹಿಮೆ ಪದವಿಗೆ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. பாருங்கள், நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ விரும்புகிறதுனால ஓடுகிறதுனால ஒன்றுமே இல்லை. ನಮ್ಮ ಬಲದಿಂದಲೋ ಪರಾಕ್ರಮದಿಂದಲೋ ಅಲ್ಲ, ಯಾವ ಓಡುವುದು ನಡೆಯುವುದರಿಂದಲೋ ಅಲ್ಲ. கர்த்தர் நம்மை முன்குறித்தபடியினால் ನಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಬೇಕು. அவர் நம்மை அழைக்கிறார். ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியினால் ಕರೆದವನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நம்மை முடிவு பரியந்தம் நடத்துகிறார். ನಮ್ಮನ್ನು ಕೊನೆಯವರೆಗೂ ನಡೆಸುವನಾಗಿದ್ದಾನೆ. நம்மை அழைத்து நீதிமானாக்குகிறார். ನಮ್ಮನ್ನು ಕರೆದು ನೀತಿವಂತನಾಗಿ நீதிமானாக்கினவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ಮಹಿಮೆಗೆ ಪದವಿಗೆ ಸೇರಿಸಿದ್ದಾನೆ. them he also glorified, ಆತನನ್ನು ಮಹಿಮೆ ಪದಿಸಿದ್ದಾರೆ. ஏற்கனவே அவர் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டு அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தியும் விட்டார். ನಮ್ಮನ್ನು ಸಾರೂಪ್ಯವಾಗಿ ನೇಮಿಸಿ ಕರೆದು ಆತನನ್ನು ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರನ್ನು ನಿರ್ಣಯಿಸಿ ನಂತರ ಮಹಿಮೆ ಪದವಿಗೆ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. இதெல்லாம் தேவனுடைய சிந்தையிலே அவர் செய்து முடித்து விட்டார். ದೇವರ ಚಿಂತೆಯಿಂದಲೇ ಆರಂಭವಾಗಿದೆ. அது எப்பொழுது? ಅದು ಯಾವಾಗ? உலக தோற்றத்துக்கு முன்பாக, ಲೋಕವು ಉಂಟಾವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ. பாருங்கள், எபேசியர் 1 அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களிலே, ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ರಿಂದ 6ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವಾಗ, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, ಆತನು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಉನ್ನತದಿಂದ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ಆಶೀರ್ವದಿಸಿರುக்கிறார். ಆತ್ಮೀಕ ಸಕಲ ಆಶೀರ್ವಾದಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ.
ಓದುತ್ತೇವೆ. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, ಕರ್ತನಾದ ದೇವರು, ಕರ್ತನೂ ಆದ ದೇವರು, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ನಿವಾಸ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಮಗೆ ಬೇಕಾದ ಸರ್ವಕಾಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர் ಉನ್ನತங்களிலே, ಅವರು ಉನ್ನತೋನ್ನತವಾಗಿ the heavenly places, ಹೆವನ್ಲಿ ಪರಲೋಕದ ಸ್ಥಾನದಲ್ಲಿ, பரலோக ஸ்தானத்திலேயே நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ಪರಲೋಕ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. We have already blessed. ಆತನು ನಮಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ ಆಲ್ರೆಡಿ. நாம் உலக தோற்றுக்கு முன்பாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ವಿಶ್ವವು ಉಂಟಾಗೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆತನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், கள்ள தீர்க்கதரிசி பிலேயாம். ಒಬ್ಬ ಬಿಳೆಯಾಮನೆಂಬ ದೀರ್ಘ ಪ್ರವಾದಿ ಇದ್ದನು. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக, பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಶಪಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವನು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. ஆனா தேவன் சொன்னார், ಆದರೆ ದೇವರು ಹೇಳಿದರು, தேவன் ஆசீர்வதித்தவர்களை நீ சபிப்பதெப்படி? ನನ್ನನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದನು, ನೀನು ಹೇಗೆ ಶಾಪಿಸುತ್ತೀಯ? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்னார். ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದು ನನ್ನ ಸ್ವಭಾವ ಆಗಿದೆ, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಪಾತ್ರವಾಗಿದೆ. அவருடைய சொந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதில் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ಸ್ವಂತ ಜನರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದು ಆತನ ಇಚ್ಛೆ ಆಗಿದೆ. ஆகையால் எந்த கோடான கோடி சாத்தானும் தேவனுடைய பிள்ளைகளை சபிக்க முடியாது. ಯಾವುದೇ ಕೋಟಿ ಸೈತಾನನು ಬಂದರೂ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಆತನ ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாம் பரலோக அந்த இடத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ಪರಲೋಕ ಸ್ಥಾನದಿಂದ ನಾವು ಆಶೀರ್ವಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ನಾವು ಆಶೀರ್ವಿಸಲ್ಪಟ್ಟ ಜನರು. அதனால தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்றாலே, ಕರ್ತನಿಂದ ಆಶೀರ್ವಿಸಲ್ಪಟ್ಟವರೇ ಒಳಗೆ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக நாம் எப்பொழுதும் இருக்கிறோம். ಕರ್ತನಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನಾವು ಈಗ ಇಲ್ಲಿದ್ದೇವೆ. ஆகையால் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ಉನ್ನತೋನ್ನತವಾಗಿ ಸಕಲ ಆಶೀರ್ವಾದಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. Who hath blessed us, ಆತನು ಈಗಾಗಲೇ ಆಶೀರ್ವದಿಸಿಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. with all spiritual blessings. ಸಂಪೂರ್ಣವಾದ ಆತ್ಮೀಕವಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಈಗಾಗಲೇ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ಆದಿಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, தேவன் ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று எழுதியிருக்கிறார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನು ಸಕಲ ವಿಧದಲ್ಲಿಯೂ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದು ಓದುತ್ತೇವೆ. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த 2 ஆசீர்வாதங்கள். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಕೊಟ್ಟ 2 ಆಶೀರ್ವಾದಗಳು. ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ಭೂಮಿಯ ಆಶೀರ್ವಾದಗಳು, என்று பரலோக ஆசீர்வாதங்கள். ಪರಲೋಕದ ಆಶೀರ್ವಾದಗಳು. என்று தேவனுக்கு 2 ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ದೇವರು ಈಗ ನಮಗೆ 2 ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಡಲು ಇಚ್ಛಿಸಿದ್ದಾನೆ. ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ಭೂಮಿಯ ಆಶೀರ್ವಾದಗಳು, இன்னொன்று பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். ಪರಲೋಕದ ಆಶೀರ್ವಾದಗಳು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். ಈ ಲೋಕದವರು ಲೋಕದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನೇ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். ದೇವರ ಜನರು ಪರಲೋಕದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಮಾತನಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஏனென்றால் வேதம் அப்படி சொல்லுகிறது. ಯಾಕಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ. ஆகையால் அவர் என்ன செய்கிறார் என்றால், ಆದ್ದರಿಂದ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆಂದರೆ, நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், ತಮಗೆ ಮುಂದೆ ನಾವು ಪ್ರೀತಿಯಿಂದ ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವರಾಗಿ, குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்காக, ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವುದೇ குற்றமில்லாதவர்கள், ತಪ್ಪಿತಸ್ಥರಲ್ಲ ಇರುವುದೇ, அவர் உலக ತೋற்றத்துக்கு முன்பே, ಲೋಕವು ಉತ್ಪತ್ತಿ ಆಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவர் எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார்? ಹಲ್ಲೇಲೂಯಾ. Before the foundation of the world, ಲೋಕವು ಉಂಟಾವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ಲೋಕ ಉದ್ಭವಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ. இந்த உலகம் உண்டாகவில்லை, ಈಗ ಅಲ್ಲ. இந்த சூரியன் உண்டாகவில்லை, ಸೂರ್ಯನು ಉಂಟಾಗಲಿಲ್ಲ, சந்திரன் உண்டாகவில்லை, ಉಂಟಾಗಲಿಲ್ಲ, நட்சத்திரங்கள் உண்டாகவில்லை, இந்த பூமி உண்டாகவில்லை. ಭೂಮಿ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. இவையெல்லாம் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ಆತನು ಎಲ್ಲವೂ ಉತ್ಪತ್ತಿ ಆಗೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು
ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அப்படி தெரிந்து கொண்டவர்களை தான் அவளை அழைத்திருக்கிறார். ಹಾಗೆ ಆರಿಸಿಕೊಂಡವರನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏதோ நேர போக்குக்காக அல்லது எதேச்சையாக இங்கு வந்திருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ಯಾವುದೋ ಸಮಯ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿಯೋ ಕಾಲಾವಕಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಹೀಗೆ ಬಂದಿದ್ದೆಂದರೆ ಯಾರು ನೆನೆಸಬಾರದು. நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை தேவன் உலகத்தோடு முன்பாக முன்குறித்திருந்தார். ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿರೋದು ಅರ್ಥವೇನೆಂದರೆ ಲೋಕ ಉತ್ಪತ್ತಿ ಆಗೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. அதனால் தான் அவர் அழைத்தார். ಆದ್ದರಿಂದಲೇ ನೀವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. தேவன் முன்குறித்தவர்களை இந்த உலகத்தில் மூலை முடுக்கு எங்கிருந்தாலும் சரி அவர் நேரம் வரும் பொழுது அவர்களை தூக்கி கொண்டு வருவார். ದೇವರು ನೇಮಿಸಿದ ಆತನನ್ನು ಆತನು ಎಲ್ಲಿದ್ದರೋ ಅವರು ಇಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார். ಲೋಕವು ಉತ್ಪತ್ತಿ ಆಗೋದಕ್ಕೆ ಮೊದಲೇ ಆತನು ನಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. ஆகையால் அல்லேலூயா. ஹalleluya. பாருங்கள், அவர் நமக்கு தந்த அந்த பிரியமானவர்கள் நாம் நமக்கு தந்தரலே தம்முடைய கிருபையின் மகிழ்ச்சி மகிமையின் புகழ்ச்சிக்காக ಆತನ ಕೃಪೆಗೆ ತಕ್ಕದಾಗಿ ஆமென் ಆಮೆನ್ அவருடைய கிருபையினுடைய மகிமையின் புகழ்ச்சி ಆತನ ಕೃಪೆಯ ಮಹಿಮೆಗೆ ಅವಕಾಶವಾಗಿ ஆகையால் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி பாருங்க ತಮ್ಮ ದಯವುಳ್ಳ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ பாருங்க நம்முடைய விருப்பம் இல்லை, ಅದು ನಮ್ಮ ಹಂಬಲವಲ್ಲ, நம்முடைய சித்தம் அல்ல. ಅದು ನಮ್ಮ ಚಿತ್ತವಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್ தேவனுடைய சித்தத்தின்படி ದೇವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವಾಗಿ தேவனுடைய சித்தத்தின்படி அவர் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டு அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிறார். ದೇವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ನಮ್ಮನ್ನು ಮೊದಲೇ ನೇಮಿಸಿ ಕರೆದು ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತನೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದ್ದಾರೆ. அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். ಆತನ ದಯವುಳ್ಳ ಚಿತ್ತದಿಂದ ಆತನನ್ನು ಸ್ವೀಕಾರ ಪುತ್ರರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಹ್ವಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவருக்கு நாம் மனவாட்டியாய் இருக்கும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். ಆತನೇನೋ ಮತಲಗಿತ್ತಿಯಾಗಿರಬೇಕೆಂದು ನಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. ஆகையால் இது நம்முடைய விருப்பத்தின்படி இல்லவே இல்லை பிரியமானவர்களே. ನಮ್ಮ ಚಿತ್ತಾನುಸಾರವೇ ಅಲ್ಲ. அதனால் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದಲೇ ಪೌಲ ಅಪೊಸ್ತಲನು விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல, ಹಂಬಲಿಸುವುದರಿಂದಲ್ಲ ಅಥವಾ ಓಡುವುದರಿಂದಲ್ಲ ಅಲ್ಲ, இறங்குகிற தேவனாலே எல்லாமாகும். ಕೆಳಗಿಳಿಯುವ ದೇವರ ಮೂಲಕವೇ ಪ್ರತಿಯೊಂದು ಆಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் அல்ல பிரியமானவர்களே, ನಾವೆಲ್ಲ ಪ್ರಿಯ நம்மை மேன்மை பாராட்டி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. ನಮ್ಮ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮ ಚಿತ್ತಾನುಸಾರ தேவனுடைய அநாதி தீர்மானம், ದೇವರ ಅನಾದಿ ಕೃಪೆಯಿಂದ அவர் முன்குறித்ததினாலே நம்மை அழைத்தார். ಆತನು ನೇಮಿಸಿದ್ದರಿಂದಲೇ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. சற்று நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கி பாருங்கள். ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮ ಜೀವನದ ಹಿಂಭಾಗವನ್ನು ಸ್ವಲ್ಪ ನೋಡೋಣ. நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், ನಾವು ಹಿಂದಿರುಗಿ ನೋಡೋಣ. எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்தோம், ಹೇಗೆ ಎಷ್ಟು ಪಾಪ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಿದ್ದೇವೆ. உங்களை குறித்து சொல்லுவதை விட என்னை குறித்து நான் சொல்வது நல்லது. ನನ್ನ ಪ್ರಕಾರ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಾನು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, ನನ್ನ ಪ್ರಕಾರವೇ ನಾನು ಮಾತನಾಡುವುದಾಗಿದೆ. நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಸಿಗರೆಟ್ பாக்கெட் கணக்கில் சிகரெட் குடிக்காம நான் இல்லவே இல்லை. ಪಾಕೆಟ್ ಆಗಿ ನಾನು ಸಿಗರೆಟ್ ಸೇದುವನಾಗಿದ್ದೆ. என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த பீர் பார்ல போய் மது இருந்து கழித்து கொண்டு இருந்தோம். ನನ್ನ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಹೋಗಿ ಮದ್ಯಪಾನ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಮದ್ಯಪಾನ ಸೇವಿಸಿ ಬರುವನಾಗಿದ್ದೆ. கோஷ்டி சண்டைகள் போட்டு கையை ஒடித்து கொண்டவன், எலும்பு உடைஞ்சு போச்சு. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಶರ್ಟ್ಗಳನ್ನು ಹಾಕಿ ನಾವು ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತಿದ್ದೆ. நான் ட்ரெயினில் வரும்போது என் மனைவியோடு பேசி கொண்டு வந்தேன். ನಾನು ಟ್ರೈನಲ್ಲಿ ಬರುವಾಗ ನನ್ನ ಪತ್ನಿಯ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಿಕೊಂಡು ಬಂದೆ. நான் சென்னையில் வேலை பார்த்த நாட்களில் ட்ரெயினில் டிக்கெட்டே எடுக்க மாட்டேன். ನಾನು ಹೋಗಿ ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಟ್ರೈನಲ್ಲಿ ಟಿಕೆಟೇ ತೆಗೆದು ನನಗೆ ಅಭ್ಯಾಸವಿಲ್ಲ. நான் அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடியவனாக இருந்தேன். ನಾನು ಸರ್ಕಾರವನ್ನೇ ಏಮಾರಿಸುವನಾಗಿದ್ದೆ. ஒரு திருடனாக இருந்தேன். ನಾನು ಒಬ್ಬ ಕಳ್ಳನಾಗಿದ್ದೆ. ஒரு மதுபான பிரியனாக இருந்தேன். ಒಬ್ಬ ಕುಡುಕನಾಗಿದ್ದೆ. ஆனால் இந்த கடைசி கால செய்தியை பிரசங்கிப்பதற்கு என்னை அழைத்தது யார்? ನಾನು ಯಾವಾಗ ಆತನು ಕೊನೆಯ ಕಾಲದ ಸಂದೇಶವನ್ನು ನನಗೆ ಕರೆದನೋ அது நான் அல்ல, ಅದು ನಾನಲ್ಲ, என்னுடைய விருப்பம் அல்ல, ನನ್ನ ಚಿತ್ತವಲ್ಲ, என்னுடைய பிரயாசம் அல்ல, ನನ್ನ ಪ್ರಯಾಸವಲ್ಲ, அது தேவன் முன் தீர்மானத்தின்படி அழைத்தது. ಕೊಟ್ಟಂತ ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ.
அவர் நம்மை முன்குறித்தால் மட்டுமே நம்மை அழைக்கிறார். ಆತನು ನೇಮಿಸಿದ್ದರಿಂದಲೇ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. ஆகையால் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾವುದೇ ಆಸ್ಪದವಿಲ್ಲ. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை முன்குறிக்கிறார் என்பது மிக முக்கியமான காரியம். ಪ್ರಪಂಚ ಉತ್ಪತ್ತಿ ಆಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯವಾಗಿದೆ. ஏனென்றால் நம்முடைய செய்தியின் தலைப்பு முன்குறித்தல் என்பதாக இருக்கிறது. ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟುವುದು ಎಂಬುದು ನನ್ನ ಸಂದೇಶದ ಮುಖ್ಯ ಸಾರಾಂಶವಾಗಿದೆ. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ಯೆರೆಮೀಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே ತಾಯಿಯ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ನೀನು ಉದ್ಭವ ಆಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ உன்னை அறிந்தேன், ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದೇನೆ. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. ಈ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉತ್ಪತ್ತಿ ಆಗುವುದಕ್ಕೆ ಮುನ್ನ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದ್ದೇನೆ. முடிஞ்ச வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. வாஞ்சியா இருக்கிறீங்க, ಓದಿರಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನು. எடுத்த வாசிங்க. ஆ ஆ ಆಮೆನ್. ஆமென். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆಯೇ, நீ கர்ப்பத்திலிருந்து உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே ನೀನು ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, ನಿನ್ನನ್ನು ಪ್ರತಿಷ್ಠಿಸಿದ್ದೇನೆ. நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ಜನಾಂಗಗಳಿಗೆ ಪ್ರವಾದಿಯನ್ನಾಗಿ ನೇಮಿಸಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே, ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட ரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டு, ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಿನ್ನನ್ನು ತಿಳಿದಿದ್ದೆನು. உன்னை பரிசுத்தம் பண்ணி, ನಿನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ. தாயின் கற்றில் உருவாகும் முன்னே எப்படி பரிசுத்தம் பண்ண முடியும்? ತಾಯಿಯ ಗರ್ಭಕ್ಕೆ ನಾವು ರೂಪಿಸಲ್ಪಡುವ ನಮಗೆ ಹೇಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿಸಲ್ಪಡಬಹುದು? பிறந்த பிற்பாடுதானே பரிசுத்தம் பண்ண முடியும். ನಾವು ಹುಟ್ಟಿದ ನಂತರವಷ್ಟೇ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಆಗಬಹುದು. அப்படியானால் அது எப்படி பரிசுத்தம் படுத்துறது? ಆದರೆ ನಾವು ಹೇಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ಇದನ್ನು ಒಂದನ್ನು ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. ದೇವರು கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் இருக்கும் பொழுது நாமும் அவரோடு கூட இருந்தோம். ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ನಾವು ಇರುವಾಗ ನಾವು ಆತನೊಳಗೆ ಇದ್ದೇವೆ. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರಾಗಿತ್ತು. அது வார்த்தை தேவனாய் இருந்தது. ವಾಕ್ಯವು ದೇವರಾಗಿತ್ತು. தேவன் வார்த்தையா இருந்தார், ದೇವರು ವಾಕ್ಯವಾಗಿದ್ದರು. நாம் அவருக்குள் இருந்தோம். ನಾವು ಆತನೊಳಗೆ ಇದ್ದೇವೆ. நாமும் வார்த்தையா இருந்தோம். ನಾವು ವಾಕ್ಯ ಇದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. வார்த்தையாகிய தேவனுக்குள் நாமும் ஒரு பாகமாக இருந்தோம். ವಾಕ್ಯವಾದ ದೇವರೊಳಗೆ ನಾವು ಒಂದು ಭಾಗವಾಗಿದ್ದೆವು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அப்ப தேவன் எப்படி பரிசுத்தம் பண்ணுகிறார்? ದೇವರು ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ? பிறக்கிறதுக்கு முன்பாக தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எப்படி தீர்க்கதரிசியாக கட்டளையிடுகிறார்? ಹೇಗೆ ನಿನ್ನನ್ನು ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸುವ ಮುಂಚೆ ಪ್ರವಾದಿಯನ್ನಾಗಿ ಮಾಡಿಸೇನು? ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அதையெல்லாம் நாம் காண வேண்டுமானால் பிரியமானவர்களே, ಅದನ್ನು ನಾವು ನೋಡಲು ಬೇಕಾದರೆ தேவன் முதலாவது ದೇವರು ಮೊದಲನೇದಾಗಿ தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டித்தார். ತಮ್ಮ ರೂಪದ ಸಮೇತವಾಗಿ ತಮ್ಮ ಸಾದೃಶ್ಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದನು. அவருடைய சாயல் என்பது ஆவியாக இருக்கிறது. ಆತನ ಸಾರೂಪ್ಯವೆಂಬುದು ಆತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ದೇವರು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ. ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವರು ಆತ್ಮನಾಗಿ ಸತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕದಾಗಿ ಆರಾಧಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. தேவன் ஆவியா இருக்கிறபடியினால் அவரை போன்று நம்மையும் ஆவி மனிதனாக சிருஷ்டித்தார். ದೇವರು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಾಗಿ ಇರುವುದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಾಗಿಯೇ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ.
ஆதாம் அப்படித்தான் சிருஷ்டிக்கப்பட்டான். ಆದಾಮನು ಹಾಗೆ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದನು. ஆனா பின்பு பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ನಂತರ ಭೂಮಿಯ ಮಣ್ಣಿನಿಂದ ಮನುಷ್ಯನನ್ನು ರೂಪಿಸಿ தான் சிருஷ்டித்த ஆவி மனிதனை அந்த ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். ತಾನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಆ ಸ್ವರೂಪದ ಮೇಲೆ ತನ್ನ ಜೀವಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದರು. மனுஷன் ஜீவாத்மாவானான். ಮನುಷ್ಯನು ಜೀವಾತ್ಮನಾದನು. ஆமென். ಆಮೆನ್. அப்படியானால் தேவன் ஆவியாக இருக்கும் பொழுது அதன் பாகமாக நாம் இருக்கிறோம். ಅಂದರೆ ದೇವರು ಆತ್ಮಸ್ವರೂಪನಾಗಿರುವಾಗ ಆತನ ಭಾಗವಾಗಿಯೇ ನಾವಿದ್ದೇವೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நம்முடைய ஆவியானது கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. ನಮ್ಮ ಆತ್ಮನು ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ದೀಪದೋಪಾದಿಯಲ್ಲಿದೆ. தேவனுக்குள் ஒரு ஆவியாக நாம் இருந்து அந்த ஆவியை தேவன் அவருடைய சாயலாக சிருஷ்டித்து இந்த மண்ணான சரீரத்துக்குள் வைத்தார். ದೇವರು ಆತ್ಮಸ್ವರೂಪನಾಗಿರುವುದರಿಂದ ನಾವು ಆತನೊಳಗೆ ಹೋಗಿ ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಉಂಟಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆக தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டித்தார். ತನಗೆ ಸದೃಶವಾಗಿ ತನಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ. அது இந்த சரீரம் அல்ல, ಅದು ಈ ಶರೀರವಲ್ಲ. இந்த சரீரம் என் தாய்க்கும் தகப்பனுக்கும் மறந்தது. ಈ ಶರೀರವು ನಮ್ಮ ತಾಯಿ ನಮ್ಮ ತಂದೆಯು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಶರೀರ. இந்த சரீரம் என் தாயினுடைய அல்லது தகப்பனுடைய சாயல். ಈ ಶರೀರವು ನನ್ನ ತಾಯಿ ಅಥವಾ ನನ್ನ ತಂದೆಯ ಸ್ವರೂಪವುಳ್ಳದಾಗಿದೆ. ஆனா எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உண்மையான மனிதன் இருக்கிறானே, ನನಗೊಳಗೆ ಒಬ್ಬ ಜೀವಂತವಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் தான் தேவனுடைய சாயலாக இருக்கிறான். ದೇವರ ಸ್ವರೂಪವುಳ್ಳಾಗಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ஆவி எப்பொழுதுமே தன்னை தந்த தேவனிடத்தில் மீண்டும் போய்விடும். ಆದ್ದರಿಂದ ಆತ್ಮನು ತನ್ನನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವರ ಬಳಿಗೆ ಮತ್ತೆ ಹೋಗುತ್ತದೆ. பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மண்ணானது மண்ணுக்கு போய்விடும். ಭೂಮಿಯಿಂದ ಬಂದ ಈ ಶರೀರವು ಮಣ್ಣಿಗೆ ಮತ್ತೆ ಹೋಗುವುದು. இந்த மகத்துவமான வெளிப்பாடை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடியினால் ಮಹತ್ತರವಾದ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಪ್ರಕಾರವಾಗಿ இந்த உலகத்துக்குள்ளே காரியங்களுக்காகவும் ಈ ಪ್ರಾಪಂಚಿಕ ವಿಷಯಗಳಿಗಾಗಿಯೂ இந்த சரீரத்துக்குரிய காரியங்களுக்காகவும் ಶಾರೀರಿಕ ವಿಷಯಗಳಿಗಾಗಿಯೂ நாம் பிரயாசப்படுவது காட்டிலும் ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡುವುದಕ್ಕಿಂತ அந்த தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் பரலோகத்தில் தேவனோடு வாழ வேண்டும் என்று நாம் ಆ ದೇವ ಸ್ವರೂಪನಾಗಿರುವಂತ ಆ ಆತ್ಮನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದು ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ. மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் அதற்காகத்தான் பிரயாசப்படுகிறான். ಮತ್ತೆ ಹುಟ್ಟಿದ ಮನುಷ್ಯನು ದೇವರ ಮನುಷ್ಯನು ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಪ್ರಯಾಸ ಪಡುವ. ஆனால் உலகத்தானோ இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்கே பிரயாசப்பட்டு ಪ್ರಪಂಚದವರು ಈ ವಿಶ್ವದವರು ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಹುಟ್ಟಿದವರು ಈ ಪ್ರಪಂಚದ ವಿಷಯಗಳನ್ನೇ ಯೋಚಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு தாமே சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்லது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. ನಾನು ಈ ಲೋಕದವನಲ್ಲ, ಹಾಗೆ ನೀವು ಈ ಲೋಕದವರಲ್ಲ. பாருங்கள், அதிலிருந்து புரிகிறது நாம் இந்த உலகத்தானே கிடையாது. ನಾವು ಈ ಲೋಕದವರು ಅಲ್ಲವೇ ಅಲ್ಲ. அப்படியானால் நாம் யார்? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಯಾರು? நாம் கிறிஸ்துக்குள் இருந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக ನಾವು ಪ್ರಪಂಚದ ಹುಟ್ಟಿದ ಮುಂಚಿತವಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದವರು. இந்த பூமியில் வாழும்படியாக தேவன் ஒரு சரீரத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ಸಲುವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಒಬ್ಬ ಶರೀರವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. இயேசு பரலோகத்தில் வாசமாயிருந்தார். ಯೇಸು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದನು. அவர் பூமியிலே தம்மை போல தம்முடைய பிள்ளைகளை போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இந்த பூமிக்கு வந்தார். ಮಾಂಸ ಶರೀರವಾಗಿ ತಮ್ಮ ಮಕ್ಕಳಂತೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. ஆகையால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் தாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே போய்விட்டார். ಆತನು ಇಲ್ಲಿ ಜೀವಿಸಿ ಸತ್ತು ಮತ್ತೆ ತಾನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕೋ ತನ್ನನ್ನು ರೂಪಿಸಿದವರ ಕಡೆಗೆ ಮತ್ತೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், ನಾನು ತಂದೆಯ ಬಳಿಯಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ, பிதாவினிடத்துக்கு போகிறேன். ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. நாமும் நம்முடைய பிதாவினிடத்திலிருந்து பூமிக்கு வந்தோம், ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಿಂದ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ, மறுபடியும் நம்முடைய பிதாவினிடத்துக்கு போக போகிறோம். ಮತ್ತೆ ನಾವು ತಂದೆಯ ಕಡೆಗೆ ಹೋಗುವವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் இந்த உலகத்தான் அல்ல, ನಾವು ಈ ಲೋಕದವರಲ್ಲ. இந்த உலகத்தாரை போல வாழ்வதற்கு நாம் உலகத்தார் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ನಾವು ಲೋಕದವರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಮನದಟ್ಟು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆக தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆவி மனிதன் ದೇವರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. அவனைத்தான் தேவன் பரிசுத்தம் பண்ணி, ಆ ಪರಿಶುದ್ಧ ಮನುಷ್ಯನು ದೇವರು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ, அதாவது தாயின் கருவில் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி, ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿನ್ನನ್ನು
ಪ್ರತಿಷ್ಠಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அது இந்த சரீரம் அல்ல பிரியமானவர்களே, ಅದು ಈ ಶರೀರವಲ್ಲ, அந்த ஆவி மனிதன், ಅದು ಆತ್ಮನು, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன், ದೇವರ ಸಾರೂಪ್ಯವಾಗಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಆ ಮನುಷ್ಯನು, தாயின் வயிற்றில் உருவாகக்கூடியது இந்த சரீரம். ತಾಯಿಯ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಉಂಟಾಗುವುದು ಈ ಶರೀರ ಮಾತ್ರವೇ. இந்த சரீரத்தில் எந்த ஜீவனும் இல்லை. ಈ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಜೀವವಿಲ್ಲ. நம்முடைய தாயின் தகப்பனுக்கு இந்த சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்கல. ನಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆಯವರು ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. அந்த ஜீவனை கொடுத்தது தேவன் தாமே. ಆ ಜೀವನ ಕೊಟ್ಟರು ದೇವರು ಮಾತ್ರವೇ. தேவன் தான் அந்த ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಮಾತ್ರವೇ ಆ ಜೀವನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகையால் தேவன் கொடுத்த அந்த ஆவி மனிதனை அவர் பரிசுத்தம் பண்ணி, ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನನ್ನು ಆತನು ಪ್ರತಿಷ್ಠಿಸಿ. புரிகிறதா? ಆಮೆನ್. ஹalleluya. நம்முடைய சரீரம் நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்பதற்காகவே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தினார். ನಮ್ಮ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, ರೂಪಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರತಿಷ್ಠಿಸಿದ್ದಾರೆ. ஆகையால் இந்த சரீரத்தை குறித்து வேதம் சொல்லவில்லை. ಆ ಶರೀರ, ಆದರೆ ಈ ಶರೀರದ ಭೌತಿಕ ಶರೀರದ ಬಗ್ಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன், ದೇವರ ಸ್ವರೂಪವಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟ ಆ ಮನುಷ್ಯರು, அவர்களை தேவன் தாயின் கர்ப்பத்தில் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்து பரிசுத்தம் பண்ணுகிறார். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಪ್ರತಿಷ್ಠಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நீ உன்னை ஜாதிகளுக்கு நான் என்ன செய்கிறேன்? தீர்க்கதரிசியாக கட்டளையிடுகிறேன். ಜನಾಂಗಗಳಿಗೆ ಪ್ರವಾದಿಯನ್ನಾಗಿ ನಾನು ನೇಮಿಸಿದ್ದೇನೆ. எரேமியா 1:5 அப்படி சொல்லுகிறார். ಯೆರೆಮೀಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ஆகையால் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ, இந்த தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டு, ತಾಯಿಯ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்துக்காகவே நாம் பிறந்திருக்கிறோம். ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಉದ್ದೇಶವಾಗಿ ನಾವು ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த உண்மையை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா ಒಂದು இருக்கு. ಮಾತ್ರವನ್ನು ನಾವು ಮನದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದ್ದೇವೆ. நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ನಾವು ಯಾವುದನ್ನು ಮಾಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. ಯಾವುದನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வதுதான் முக்கியம். ನಾವು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದೇ ಮುಖ್ಯ. நான் யார்? ನಾನು ಯಾರು? நான் எங்கிருந்து வந்தேன்? ನಾನು ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ? நான் எங்கு வாழ்கிறேன்? ನಾನು ಎಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇನೆ? இனி எங்கு வாழ போகிறேன்? ಮತ್ತೆ ನಾನು ಎಲ್ಲಿಗೆ ಜೀವಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ? என் இயேசுவோடு வாழ போகிறேன். ನಾನು ನನ್ನ ಯೇಸು ನನಗೆ நான் 1000 வருஷ அரசாட்சியில் வாழ போகிறேன். 1000 ವರ್ಷ அரசாட்சியில் வாழ போகிறேன். 1000 ವರ್ಷ அரசாட்சிಯಲ್ಲಿ ನಾನು ಜೀವಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. புதிய பூமியிலே வாழ போகிறேன். ಹೊಸ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾನು ಜೀವಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. நம்மை குறித்து நாம் அறிந்தால் போதுமானது. ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಾವು ಅರಿತವರಾಗಿದ್ದರೆ ಸಾಕು. நாம் எந்த முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ನಾವು ಯಾವುದೇ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಕಾಗಿಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. கர்த்தர் முன்குறித்தவர்களை அழைத்தார். ಕರ್ತನು ನೇಮಿಸಿದವನನ್ನು ಕರೆದರು. அழைத்தவர்களை நீதிமான்களாக்கினார். ಕರೆದವರನ್ನು ಆತನು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நீதிமான்களாக்கினவரை மகிமைப்படுத்தி விட்டார். ಹಾಗೆ ಕೃಪೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ನೀತಿವಂತರನ್ನು ನಿರ್ಣಯಿಸಲ್ಪಟ್ಟವರು ಮಹಿಮೆ ಪದವಿಗೆ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. புரிகிறதா சகோதர சகோதரிகளே? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ? நாமல்ல, ನಾವಲ್ಲ, அவர்தான். ಆತನೇ. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. பாருங்கள், எரேமியாவை கர்த்தர் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே பரிசுத்தம் பண்ணிவிட்டார். ಪ್ರವಾದಿಯಾದ ಯೆರೆಮೀಯನನ್ನು ತಾಯಿಯ ಗರ್ಭದಿಂದಲೇ ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ದೇವರು ಆತನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. இன்னும் தாயின் கர்ப்பத்தில் உருவாகவே இல்லை, தீர்க்கதரிசியாக கட்டளையிடுகிறார். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆತನು ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஏதா? ಯಾಕೆಂದರೆ அந்த நபர் வேறுமல்ல, யாருமல்ல, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நபர், ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟ ಆ ಮನುಷ್ಯನು. அல்லேலூயா. ஹalleluya. நாம் இந்த உலகத்திலே ஒரு சரீரத்தை தேவன் தன் தாயின் தகப்பன் மூலமா நமக்கு கிடைத்தது. ತಂದೆ ತಾಯಿಯ ಮುಖಾಂತರ ಈ ಶರೀರವು ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದೆ. இந்த சரீரம் என்ன செய்கிறது? நாம் இச்சித்தவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறது. ಈ ಶರೀರವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಾವು ಏನೇನೋ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. நம்முடைய மனசும் மாம்சமும் என்ன விரும்புகிறதோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ನಮ್ಮ ಮನಸ್ಸು, ನಮ್ಮ ಶರೀರವು ಏನೇನು ಇಚ್ಛಿಸುತ್ತದೆ ಅದೆಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அதனால்தான் நாம் தேவனை விட்டு தூரமாக வந்து விட்டோம். ಆದುದರಿಂದಲೇ ನಾವು ದೇವರಿಂದ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் எவ்வளவு தூரம் போனாலும் சரி, ನಾವು ಎಷ್ಟು ದೂರ ಹೋದರೂ ಸರಿ, நாம் காணாமல் போன ஆடுகளாக இருக்கிறபடினால், ನಾವು ಕಾಣದೆ ಹೋದ ಆಡುಗಳಂತೆ ಕುರಿಗಳಂತೆ ಇರುವುದರಿಂದ அவர் நம்மை தேடி வந்து தூக்கி தோள்களில் சுமந்து கொண்டு வருகிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದು ತನ್ನ ತೋಳುಗಳಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿದ್ದಾಗ
100 ஆடுகளை உடைய ஒருவன் இருந்தான். 100 ವರ್ಷಗಳ ಇದ್ದನು. 100 ಕುರಿಗಳು 100 ಆಡುಗಳು 100 ಕುರಿಗಳಿದ್ದವು. அந்த 100 ಆಡುகளில் ஒன்றே ஒன்று காணாமல் போய்விட்டது. ಆ 100 ಕುರಿಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಕಾಣಲಿಲ್ಲ. அந்த 99 ಆಡುகளையும் அந்த ಮಂದೆயிலே ಆ 99 ಕುರಿಗಳನ್ನು ಆ ಮಂದೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು அதை பாதுகாத்து விட்டு ಅಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇಟ್ಟು ஒரு ஆட்டை தேடி அவர் அலைந்து திரிந்தார். ಇದು ಹೋದ ಒಂದು ಕುರಿಗಾಗಿ ಆತನು ಹೋಗಿದ್ದಾನೆ. அந்த ஆட்டை தேடி 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 கடைசியில ஏதோ ஒரு மூலையில் அவர் கண்டுபிடித்தார். ಆ ಕುರಿಯನ್ನು ಹುಡುಕಿ 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 ಕೊನೆಯಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದನು. காணாமல் போன அந்த ஒரு ஆடு ಕಾಣದೆ ಹೋದ ಆ ಒಂದು ಕುರಿಗಾಗಿ அது உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருக்குள் இருந்த ஆடுதான். ಆ ಪ್ರಪಂಚದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅಲ್ಲಿ ಆತನೊಳಗೆ ಇದ್ದ ಕುರಿ ಆದನು. அந்த காணாமல் போன ஆடு எங்கிருந்தாலும் அவர் தேடு கண்டுபிடித்து கொண்டு வருகிறார். ಹೋದ ಕುರಿಯು ಎಲ್ಲಿದ್ದರೂ ಆತನು ಹುಡುಕಿ ಬರಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் அவர் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಆತನು ಹಾಗೆ ಕಂಡು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬರದಾಯಿತು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. பாருங்கள், ஆகல் நம்மை தேவன் ನಮ್ಮನ್ನು ದೇವರು தாயின் கற்பத்தில் வயிற்றில் உருவாகும் முன்னே ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ நம்மை மணவாட்டியாக அவர் தெரிந்து கொண்டார். ನಮ್ಮನ್ನು ಮೊದಲಗಿತ್ತಿಯನಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. பாருங்கள், ನೋಡಿರಿ, நாம் மணவாட்டியாய் உலக தோற்றத்துக்கு முன்பாக நாம் அவருக்குள் இருக்கும் பொழுதே மணவாட்டியாய் இருந்தால்தான் இப்பொழுது மணவாட்டியாய் இருக்க முடியும். ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ಮೊದಲಗಿತ್ತಿ ಆಗಿದ್ದರಿಂದ ಈಗಲೂ ನಾವು ಮೊದಲಗಿತ್ತಿ ಆಗಿದ್ದೇವೆ, ಉಳಿದಿದ್ದೇವೆ. ஆமென். ஹல்லேலூயா. நாம் மணவாட்டி ஆக முடியாது. ಬೇರೆ ಯಾರು ನಾವು ನಮ್ಮ ಸ್ವಂತವಾಗಿ ಮೊದಲಗಿತ್ತಿ ಆಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாம் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே மணவாட்டியாக இருக்க வேண்டும். ತಾಯಿಯ ಹೊಟ್ಟೆಗೆ ರೂಪಿಸೋದಲ್ಪಡುವ ಮುಂಚೆ ನಾವು ಮೊದಲಗಿತ್ತಿಯರಾಗಿ ಇದ್ದೇವೆ. நாம் மணவாட்டியாய் இருந்தால் மட்டும்தான் இப்பொழுது மணவாட்டியா இருக்க முடியும். ಮೊದಲಗಿತ್ತಿಯಾಗಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಇಲ್ಲಿ ಮೊದಲಗಿತ್ತಿಯಾಗಿರಬಹುದು. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 25ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ புத்தியுள்ள கன்னிகள் 5 பேர் இருந்தார்கள். ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಕನ್ನಿಗಳು 5 ಜನರಿದ್ದರು. புத்தி இல்லாத கன்னிகள் 5 பேர் இருந்தார்கள். ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಗಳು 5 ಜನ ಇದ್ದರು. ஆமென். ஆமென். வாசிங்க மத்தேயு 25. கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ. புத்தியுள்ள கன்னிகள் 5 பேர் இருந்தாங்க. ಬುದ್ಧಿವಂತೆಯರು 5 ಜನರಿದ್ದರು. புத்தி இல்லாத கன்னிகள் 5 பேர் இருந்தாங்க. ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರು 5 ಜನರಿದ್ದರು. ஆனா எல்லாரும் மணவாளனை எதிர்கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಮೊದಲಿಂಗನನ್ನು ಎದುರು ನೋಡಿ ತಯಾರಾಗಿದ್ದರು. எல்லாரும் கன்னிகைகள் தான். ಎಲ್ಲರೂ ಕನ್ನಿಕೆಯರೇ. எல்லாரும் பரிசுத்தமாக வாழ்கிறார்கள். ಎಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವವರೇ. ஏனென்றால் பைபிள் அவர்களை கன்னிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಅವರನ್ನು ಕನ್ನಿಕೆಯರೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. கன்னிகை என்றால் கரைவிடாதவர்கள் என்று ಅರ್ಥ. ಕನ್ಯೆಯರು ಎಂದರೆ ಅವರು ಯಾವುದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ஆனால் ಮಣವಾಳಗಿರೋದಿಲ್ಲ. மணவாளனை சந்திக்க அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். ಮೊದಲಿಂಗನನ್ನು ಸಂಧಿಸಲು ಅವರು ತಯಾರಾಗಿದ್ದರು. மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். ಮೊದಲಿಂಗನನ್ನು ಸಂಧಿಸಲು ಸಿದ್ಧರಾಗಿರುವಾಗ புத்தி இல்லாத கன்னிகளுடைய அந்த பாத்திரத்தை விளக்குல எண்ணெய் இல்லை. ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರ ಎಣ್ಣೆ, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಆರತಿಗಳಲ್ಲಿ ಎಣ್ಣೆಯೂ ಇರಲಿಲ್ಲ. புத்தியுள்ளவர்களுடைய விளக்கிலே எண்ணெய் இருந்தது. ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರ ಆರತಿಗಳ ಪಾತ್ರೆಗಳಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಇತ್ತು. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் வாங்க சென்ற போது ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ಯೆಯರು ಬುದ್ಧಿ ಇರೋ ಕನ್ಯೆಯರ ಬಳಿ ಎಣ್ಣೆ ಕೇಳಲಿದಾಗ புத்தி உள்ள கன்னிகள் மணவாளன் வந்தபோது மணவாளனோடு கல்யாಣ வீட்டுக்குள் பிரவேசித்து ಬುದ್ಧಿವಂತೆಯರು ಮೊದಲಿಂಗನ ಬಂದ ತಕ್ಷಣ ಮದುವೆ ಮನೆಗೆ ಹೊರಟು ಹೋದರು. ஆனால் புத்தி இல்லாத கன்னிகள் வந்து பார்க்கும் பொழுது ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಗಳು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದಾಗ கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿತ್ತು. ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும். ನಮಗೆ ಬಾಗಿಲು ತೆರೆಯಿರಿ ಎಂದು ಕೇಳಿಕೊಂಡರು. உங்களை நான் அறியேன். ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ತೆರೆಯೇನು. ಆಮೆನ್. ಆಮೆನ್.
கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಯನ್ನು ನಾವು ಪ್ರಯೋಗಿಸಿದೆ ಅಲ್ಲವಾ, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸಿದ್ದೇವಲ್ಲವಾ, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா. ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇವಲ್ಲವಾ. இயேசு சொல்வார், ஒரு காலம் உங்களை அறியேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, ಒಂದು ಕಾಲವು ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಅರಿಯಲಿಲ್ಲ. அக்கிரம செய்கைக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ಅಕ್ರಮ அவர்கள் ಮಾಡುವವರೇ சொல்வார். ಇಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಹೋಗಿರಿ ಎಂದು ಗದರಿಸುತ್ತಾನೆ. இது எப்படி நடக்கிறது? ಇಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? அதுவும் முன்குறித்தலாக இருக்கிறது. ಅದು ಒಂದು ನೇಮಿಸಲ್ಪಡುವುದೇ ಆಗಿದೆ. புத்தி உள்ள கனிகளை அவர் முன்குறித்து வைத்தார். ಬುದ್ಧಿವಂತೆಯರನ್ನು ದೇವರು ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. புத்தி இல்லாத கனிகளையே அவர் முன்குறித்து வைத்தார். ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರನ್ನು ದೇವರು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. ஆனால் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாத கனிகளாக மாறவே முடியாது. ಆದರೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರು ಬುದ್ಧಿವಂತೆಯರಂತೆ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதே போல புத்தி இல்லாத கனிகள் புத்தி உள்ள கனிகளாகவும் மாற முடியாது. ಬುದ್ಧಿವಂತೆಯರು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರ ಹಾಗೆ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதுதான் முன்குறித்தலாக ಅದೇ இருக்கிறது. ನೇಮಿಸಲ್ಪಡುವುದಾಗಿದೆ. அவர்கள் புத்தி இல்லாத கனிகளாய் இருப்பதற்கு தான் முன்குறிக்கப்பட்டவர்கள். ಅವರು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರಾಗಿ ಇರುವಂತೆಯೇ ಅವರು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதே போல இந்த 5 கனிகள் புத்தி உள்ளவர்களாக இருப்பதற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். ಬುದ್ಧಿವಂತೆಯರು ಬುದ್ಧಿವಂತರಾಗೇ ಇರುವುದಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. யாரும் யாராக மாறவே முடியாது. ಯಾರು ಯಾರಿಂದಲೂ ಮಾರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இது ஒரு நெல் விதையாக இருக்கிறது. ಈ ಒಂದು ನೆಲ್ ವಿதை. ಧಾನ್ಯ ಬೀಜ ಇದೆ. இது ஒரு கோதுமை விதையாக இருக்கிறது. ಗೋಧುಮೆ ಬೀಜವಾಗಿದೆ. இது ஒன்றுக்கொன்று மாறிக்கொள்ள முடியாது. ಅದು ಎರಡು ಒಂದಾಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. நெல் விதை நெல் விதையாகத்தான் இருக்கும். ಭತ್ತವು ಭತ್ತವನ್ನೇ ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುತ್ತದೆ. கோதுமை விதை கோதுமையாகத்தான் இருக்கும். ಗೋಧಿಯು ಗೋಧಿಯನ್ನೇ ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುತ್ತದೆ. ஆதியாகமம் 1:11 தேவன் சொன்னார். ஆதியாகமம் 1:11 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒவ்வொரு விதைகளும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கனிகளை முளைப்பிக்க கடவுது என்று சொன்னார். ಒಂದೊಂದು ಬೀಜವು ತನ್ನ ತನ್ನ ಜಾತಿಯ ಸಮೇತವಾಗಿ ಅದು ಜೀವವನ್ನು ಉತ್ಪಾದಿಸಬೇಕಾಗಿದೆ. அது மாற முடியாது. ಅದು ಮಾರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அது நெல் விதையா இருந்தா அதுதான் அப்படியே தான் இருக்கும். ಅದು ಭತ್ತವಾಗಿದ್ದರೆ ಅದು ಭತ್ತವನ್ನೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. அது கோதுமை மணியாக இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். ಗೋಧಿಯು ಗೋಧಿಯನ್ನೇ ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುತ್ತದೆ. அதன் ஜாதியை தான் பிறப்பிக்க வேண்டும். ಅದರ ಜಾತಿಯು ಅದರ ಕ್ರಿಯೆಯನ್ನು அதனால ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುತ್ತದೆ. புத்தி இல்லாத கனிகள் புத்தி உள்ள கனிகளாக மாறவே முடியாது. ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರು ಬುದ್ಧಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. இது தேவனுடைய முன்குறித்தலாக ದೇವರ இருக்கிறது. ನೇಮಿಸಲ್ಪಡುವಿಕೆ ಆಗಿದೆ. ஆகையால் முன்குறிக்கப்பட்ட இந்த புத்தி உள்ள கனிகள் மட்டும்தான் மணவளனோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ಈ ಬುದ್ಧಿವಂತೆಯರು ಮಾತ್ರ ಮದಲಿಂಗನನ್ನು ಸಂಧಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. ஆனா புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள். ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರು ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟರು. அவர்கள் பரிசுத்தமானவர்களாக இருந்தார்கள். ಅವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದರು. அவர்கள் ஆலயங்களுக்கு சென்றார்கள். ಅವರು ಸಭೆಗಳಿಗೆ ಹೋದರು. தேவனை துதித்து பாடினார்கள். ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆಡಿದರು. பிசாசுகளை துரத்தினார்கள். ಸೈತಾನನನ್ನು ಓಡಿಸಿದರು. அற்புதங்களை செய்தார்கள். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದರು. தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿದರು. ஆனால் இயேசுவோ, நான் ஒரு காலம் உங்களை அறிய மாட்டேன். ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಅರಿಯೇನು. ஓ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, தேவனாலே எல்லாம் ஆகும். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ ಆಗುತ್ತದೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಪರಾಕ್ರಮದಿಂದ ಅಲ್ಲ, ஓ தேவனாலே மட்டும் எல்லாம் ஆகும். ದೇವರಿಂದ ಮಾತ್ರವೇ ಸಾಧ್ಯ. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, ಅಲ್ಲಿ ಬೀಜ ಬಿತ್ತುವನಿಂದಲೂ ಅಲ್ಲ, ನೀರು ಹೊಯ್ಯುವನಿಂದ ಅಲ್ಲ, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ಅದನ್ನು ಬೆಳೆಯಲು ಮಾಡುವಂತ ದೇವರಿಂದಲೇ ಸಾಧ್ಯ. இதுதான் நம்முடைய தீர்க்கதரிசி சொல்றாரு, கடைசி காலத்துல நீங்க எவ்வளவு தாழ்மையாக வாழ முடியுமோ அப்படி தாழ்மையாக வாழுங்கள். ಆದ್ದರಿಂದಲೇ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಎಷ್ಟು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಜೀವಿಸಬೇಕೋ ಅಷ್ಟೇ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಜೀವಿಸಿರಿ. நீங்கள் எந்தவித முயற்சியுமே நீங்க செய்ய வேண்டாம். ನೀವು ಯಾವುದೇ ವಿಧವಾದ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. நீங்கள் தாழ்மையான கிறிஸ்தவ ஜீவியம் செய்யுங்கள், மற்றதை தேவன் பார்த்துக் கொள்வார். ತಾಳ್ಮೆಯಿಂದ ನೀವು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವನ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நான் ಎಲಿಯಾவை போல மாற வேண்டும் என்று ஜெபிக்காதீர்கள். ನಾನು ಹಾಗೆ ಆಗಬೇಕು ಹೀಗೆ ಆಗಬೇಕು ಎಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಡಿರಿ. நான் எலிஷாவை போல மாற வேண்டும் என்று ஜெபிக்காதீர்கள். ಹಾಗೆ ಜೀವಿಸಬೇಕು ಎಂದು ನೆನೆಸಬೇಡಿರಿ. உங்கள் ஒவ்வொருக்கென்றும் தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார்.
ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರು ಒಂದೊಂದು ಸ್ಥಾನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த ஸ்தானத்திலே அவர் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் தாழ்மையாக வாழ்ந்து ಆ கொண்டிருப்போம். ಸ್ಥಾನದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕುಂಡ್ರಿಸುವವರೆಗೂ ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕಾಗಿದ್ದೇವೆ. நான் விசுவாசிக்கிறேன். ಅದನ್ನು ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ. இன்றைக்கு இந்த கடைசி கால செய்திக்கு ஒரு ஊழியக்காரனாக தேவன் என்னை முன்குறித்தார் இல்லை என்றால் ಈ ಕೊನೆಯ ಕಾಲದ ಸಂದೇಶದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ನೇಮಿಸಿರುವುದರಿಂದ நான் இதற்குள் வந்திருக்கவே முடியாது. ನಾನು ಇದರಲ್ಲಿ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அந்த ஸ்தானத்தில் அவர் பொறுத்துகிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರಿಸಿದ್ದಾನೆ. இந்த உலகத்தில் ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்தானம் உண்டு. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಆತನು ಒಂದೊಂದು ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பாருங்கள், உலகத்திலே நாம் பார்ப்போமானால் ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವವರಾಗಿದ್ದರೆ வேத வசனத்தின் அடிப்படையில் ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ தேவன் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். 12 ಅಪೊಸ್ತಲರನ್ನು ದೇವರ ಕರೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த அப்போஸ்தலர்களை இயேசுவே தெரிந்து கொண்டார். அந்த ಅಪೊಸ್ತಲರು ಕೂಡ ಯೇಸುವನ್ನು ಆಯ್ದುಕೊಂಡರು. இரவு முழுவதும் ஜெபம் செய்துவிட்டு ಲೋಕವೆಲ್ಲವೂ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொண்டார். 12 ಅಪೊಸ್ತಲರನ್ನು ನೇಮಿಸಿ ಆಯ್ದುಕೊಂಡರು. 12 பேரை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் என்ற பட்டங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார். 12 ಜನರನ್ನು ಆರಿಸಿ ಅವರಿಗೆ ಅಪೊಸ್ತಲರಾಗಿ ನೇಮಿಸಿದನು. இந்த 12 பேரும் ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்று எந்த முயற்சியுமே செய்யவில்லை. ಈ 12 ಜನರು ದೇವರ ಸೇವಕರಾಗಬೇಕೆಂಬುದು ಯಾವುದೇ ಪ್ರಯತ್ನ ಪಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அது மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಓದುತ್ತೇವೆ. 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். 12 ಜನರನ್ನು ಆತನು ಆಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. 12 பேருக்கு அவர் அப்போஸ்தலன் என்று பெயரிட்டார். 12 ಅಪೊಸ್ತಲರಿಗೂ ಆತನು ಅಪೊಸ್ತಲನೆಂದೇ ಹೆಸರಿಟ್ಟಿದನು. ஒன்றை கூற முயற்சிக்கிறேன். ಅದನ್ನು ಒಂದನ್ನು ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. இன்னைக்கு அநேகர் நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். ಅನೇಕರು ನಾನು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கொஞ்ச காலம் நான் சுவிசேஷகன் என்று பெயரை வைத்துக் ಸ್ವಲ್ಪ கொள்வார்கள். ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಸುವಾರ್ತಿಕನೆಂದು ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತಾರೆ. கொஞ்சம் பெயரும் புகழும் கிடைத்தவுடனே பாஸ்டர் என்று அழைத்துக் கொள்வார்கள். ಸ್ವಲ್ಪ ಹೆಸರು ಹೊಗಳಿಕೆ ಸಿಕ್ಕಿದ ನಂತರ ನಾನು ಬೋಧಕನೆಂದು ಕರೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இன்னும் கொஞ்சம் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்போஸ்தலர் என்று நியமித்துக் கொள்வார்கள். ನಾನು ಅವರು ಇನ್ನೂ ಹೆಮ್ಮೆ ಪಡುವಾಗ ತನ್ನನ್ನು ಅಪೊಸ್ತಲನೆಂದೇ ಕರೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதன் பிற்பாடு சொல்வார்கள், இப்பொழுது நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள். ಆಗ ಅದರ ನಂತರ ಅವರು ತಮ್ಮನ್ನು ಪ್ರವಾದಿಯನ್ನಾಗೇ ನೇಮಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஒரு காலம் அப்படி மாறவே முடியாது. ಒಂದು ಕಾಲವೂ ಹಾಗೆ ಆಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காக ಶರೀರವಾದ ಸಭೆಯು ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಅಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ சிலரை அப்போஸ்தலராக, ಕೆಲರನ್ನು ಅಪೊಸ್ತಲರನ್ನಾಗಿಯೂ, சிலரை சுவிசேஷகராக, ಕೆಲರನ್ನು ಸುವಾರ್ತಿಕರನ್ನಾಗಿಯೂ, சிலரை மேய்ப்பராக, ಕೆಲರನ್ನು ಸಭಾಪಾಲಕರನ್ನಾಗಿ, சிலரை போதகராகவும் ஏற்படுத்துகிறார். ಕೆಲವರನ್ನು ಬೋಧಕರನ್ನಾಗಿಯೂ ಏರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. நம்முடைய தீர்க்கதரிசி பிரணாம் சொல்லும்போது ಸಹೋದರ ಬ್ರಹ್ನಾಮ್ ನಮ್ಮ ಪ್ರವಾದಿ ಹೇಳುವುದು, ஒரு ஊழியத்திற்கும் அடுத்த ஊழியத்திற்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றார். ಒಂದು ಸೇವೆಗೂ ಇನ್ನೊಂದು ಸಮಯಗೂ ಯಾವುದೇ ಸಂಬಂಧವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஒன்றுக்கொண்டு வித்தியாசப்பட்டதுன்னு சொல்றார். ಒಂದಕ್ಕೊಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படியானால் தேவன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக வைத்திருக்கிறார். ದೇವರು ಒಂದೊಂದನ್ನು ಒಂದೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. அந்தந்த ஸ்தானத்திலே அவர்களை பொறுத்துகிறார். ಯಾವ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೋ உலக தோட்டத்துக்கு முன்பாக சுவிசேஷகனாக அவர் முன்குறித்திருந்தால் அவன் இங்கு சுவிசேஷகனாக இருப்பான். ಹುಟ್ಟೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನು ಸುವಾರ್ತಿಕರನ್ನಾಗಿಯೇ ನೇಮಿಸಿದ್ದಾರೆಂದರೆ ಈಗಲೂ ಆತನು ಸುವಾರ್ತಿಕರಾಗಿಯೇ ಇರಬೇಕು. உலக தோட்டத்துக்கு முன்பாக மேய்ப்பனாக முன்குறித்திருந்தால் இன்றைக்கு அவன் மேய்ப்பனாக இருப்பான். ಲೋಕವು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆತನನ್ನು ಒಬ್ಬ ಬೋಧಕರನ್ನಾಗಿಟ್ಟಿದ್ದಾನೆ, ಈಗಲೂ ಬೋಧಕರಾಗಿ ಇರಬೇಕು. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தீர்க்கதரிசியாக முன்குறித்திருந்தால் அவன் தீர்க்கதரிசியாக இருப்பான். ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆದರೂ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯಾಗಬೇಕಾದರೆ ಈಗಲೂ ಅದು ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಇರಬೇಕಾಗುತ್ತದೆ. அவர்களுக்கு எந்த தகுதியையும் தேவன் பார்க்கிறதில்லை. ದೇವರು ಅವರಿಗೆ ಯಾವ ಯೋಗ್ಯತೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. அவர்கள் தேவன் ஆபிரகாமை விசுவாசிகள் தகப்பனாக கொண்டு வரும் காரணம் அவனுக்கு எந்த தகுதியும் இல்லாத சூழ்நிலையிலே அவனை அழைத்தாராம். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಯಾವುದೇ ತರಹದ ಒಂದು ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದೆ ಕೂಡ ಆತನನ್ನು ನೇಮಿಸಿದನು. பேதுரு யோவானையும் தேவன் அப்போஸ்தலர்களாக அழைத்தார். ಪೇತ್ರ ಯೋಹಾನರನ್ನು ಅಪೊಸ್ತಲರನ್ನಾಗಿ ದೇವರು ನೇಮಿಸಿದನು. பேதுருவும் யோவானையும் பார்க்கும் பொழுது படிப்பறியாதவர்களாக இருந்தார்கள். ಪೇತ್ರ ಯೋಹಾನರನ್ನು ನೋಡುವಾಗ ಅವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದರು, வேதமை உள்ளவர்களாக இருந்தார்கள். ಅವರು ಜ್ಞಾನಹೀನರಾಗಿದ್ದರು. ஆனால் தேவன் அவர்களைத்தான் அப்போஸ்தலர்களாக தெரிந்து ಅವರನ್ನು கொண்டார். ಅಪೊಸ್ತಲರನ್ನಾಗಿ ನೇಮಿಸಿದನು.
அப்போஸ்தலன் என்றால் பிடிஹெச், எல்எல்டி, பிஹெச்டி போன்ற பட்டம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ಆಗಬೇಕಾದ್ರೆ BTH LLB ಅಂತಹ ಪಟ್ಟಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಬೇಕಾಗಿರೋ அது ஸ்தாபனங்கள் அப்படி செய்கிறது. ಸಂಸ್ಥಾಪನೆಗಳು ಹಾಗೆ ಮಾಡುವುದಾಗಿದೆ. ஒருவேளை அவர்களுக்கு நல்லதாக இருக்கலாம். ಹೌದು, ಒಂದು ವೇಳೆ ಹೌದು, ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿರಬಹುದು. ஆனால் முதலாக பெந்தகோஸ்தே நாளிலே திருச்சபையை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மனிதன் யார் என்றால் பேதுருவாக இருந்தார். ಮೊದಲಾಗಿ ಪೆಂತೆಕೋಸ್ತೆ ದಿನದಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸಿಕೊಟ್ಟ ಆತನು ಪೇತ್ರನು ಮಾತ್ರವೇ ಆಗಿದ್ದಾರೆ. பேதுருவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ಪೇತ್ರೇ, ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ಪಾತಾಳದ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಹೊಂದುವುದಿಲ್ಲ, ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற வெளிப்பாட்டின் மேல் என் சபையை கட்டுவேன். ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದೀನಿ ಎಂಬುದನ್ನು ನಾನು ಈ ಪ್ರಕಟಣೆಯ ಮೇರೆಗೆ பாதாளத்தின் வாசலாகிய மரணம் அதை மேற்கொள்ளாது. ಪಾತಾಳದ ಬಾಗಿಲುಗಳು ಅದನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகளை உனக்கு தருகிறேன். ಪರಲೋಕದ ಬೀಗದ ಕೈಗಳನ್ನು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇನೆ. ஒரு படிப்பறியாதவனுக்கா ನೋಡಿ, ಹಂತ ಹಂತವಾಗಿ. அப்போஸ்தலர் 4:13 சொல்லுகிறது, பேதுரு படிப்பறியாதவனாய் இருந்தான், வேதமை உள்ளவனாக இருந்தான். ಅಪೊಸ್ತಲರ 4ರಲ್ಲಿ ಓದುವಾಗ ಪೇತ್ರನು ಓದು ಬರಹ ಬರದವನಾಗಿದ್ದನು. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன சந்தேகம். அப்போஸ்தலர் 4 ಅಪೊಸ್ತಲರ 4 அந்த வசனத்தை சரிதான் 13. அப்போஸ்தலர் 4 ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு யோவான் 2 பேரும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள், ಆತನು ಶಾಸ್ತ್ರಾಭ್ಯಾಸ ಮಾಡದಿರೋ ಆಗಿದ್ದಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஸ்தாபனத்துல ஒரு பாஸ்டரா இருக்கணும்னா BTH முடிச்சிருக்கணும், பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கணும். ಒಂದು ಸಂಸ್ಥಾಪನೆಯಲ್ಲಿ ನೀವು ಬೋಧಕರಾಗಬೇಕಾದ್ರೆ BTH ஆமென் MTH ಮಾಡಬೇಕು. அவர்கள் கல்வியறிவு படித்தவர்களாக இருக்க வேண்டும். ಅವರು ಅದನ್ನು ಬಹಳವಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಿರಬೇಕು. அவர்கள் சைக்காலஜி படித்திருக்க வேண்டும். ಅವರು ತಂತ್ರಜ್ಞಾನವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳೋರಾಗಬೇಕಾಗಿದೆ. ஆனா தேவனோ மீன் பிடிக்கிறவர்களை தெரிந்து கொள்கிறார். ಆದರೆ ಬೆಸ್ತರನ್ನು ದೇವರು ಕರೆದಿದ್ದಾನೆ. கல்வி அறிவில்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். ಹೀನರನ್ನು ದೇವರು ಕರೆದಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. படிப்பறியாதவர்களையும் பேதமை உள்ளவர்களையும் தெரிந்து கொள்கிறார். ಶಾಸ್ತ್ರಾಭ್ಯಾಸ ಮಾಡದೇ ಇರುವವರನ್ನು, ಜ್ಞಾನಹೀನರನ್ನು ದೇವರು ಕರೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அன்றைக்கு அவர் அதை செய்தார் என்றால் இன்றைக்கு அதையே செய்வார். ಆ ದಿನ ಆತನು ಹಾಗೆ ಮಾಡಿರೋದಾದರೆ ಈ ದಿನವೂ ಹಾಗೆ ಮಾಡೋನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு படிப்பு இல்லை, ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವಿಲ್ಲ, ஒரு பேதமை உள்ள ஒரு நபர், ಒಬ್ಬ ಜ್ಞಾನಹೀನರಾಗಿದ್ದರು. ஆனால் அவர்களை தான் அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ಅವರಿಗೆ ಅಪೊಸ್ತಲರೆಂದು ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் இன்றைக்கு ஸ்தாபனங்கள் வார்த்தைக்கு விரோதமாக கல்வி அறிவு இருந்தால்தான் நீ பாஸ்டராக இருக்க முடியும் என்று போதிக்கிறார். ಈಗಿನ ಸಂಸ್ಥಾಪನೆಯವರು ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನೀನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದಿದರೆ ಮಾತ್ರ ಪಾಸ್ಟರ್ ಆಗಬಹುದು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. தேவனோ தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மிடத்தில் எந்த தகுதியும் எதிர்பார்ப்பதில்லை. ದೇವರು ತಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲು ಯಾವುದೇ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಎದುರು ನೋಡುವನಲ್ಲ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் எந்த தகுதியும் இல்லை, ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವುದೇ ಯೋಗ್ಯತೆಯೂ ಇಲ್ಲ. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. ஆமென். ஹல்லேலூயா. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே, வனைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே, என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் எந்த தகுதியும் இல்லை, ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವುದೇ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ. பேதுருவிடத்தில் எந்த தகுதியும் இல்லை, ದೇವರಲ್ಲಿ ಯಾವುದೇ, யோவானிடத்தில் எந்த தகுதியும் இல்லை. ಪೇತ್ರನಲ್ಲಿ ಯೋಹಾನರಲ್ಲಿ ಯಾವುದೇ பேதுருக்கு தெரிஞ்சதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் கடல் தான்.
ಎಲ್ಲವೂ ಅಲ್ಲಿ ಸಮುದ್ರದಲ್ಲೇ ಜೀವಿಸೋರಾಗಿದ್ದರು. எங்க வலைய போட்டா மீன் கிடைக்கும் என்பதுதான் அவனுக்கு தெரியும். ಎಲ್ಲಿ ಬಲೆ ಹಾಕಿದರೆ ಎಷ್ಟು ಮೀನುಗಳು ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದು ஆனால் அவன் எந்த இடத்துல வலைய போட்டாலும் மீனை பிடிச்சு கொண்டு வருவார். ಎಲ್ಲಿ ಮೀನು ಬಲೆ ಹಾಕಿದರೋ ಅಲ್ಲಿ ಮೀನು ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು. ஆனால் அவருடைய அறிந்திருந்த பிரயாசத்தின்படியே ஒரு நாள் வலைய போட்டார், மீனே கிடைக்கல. ಅವರ ಗೊತ್ತಿದ್ದ ಪ್ರಯಾಸದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮೀನು ಹಿಡಿಯಲು ಹೋಗಿದಾಗ ಅಲ್ಲಿ ಮೀನು ಸಿಗಲಿಲ್ಲ. நம்முடைய தொழில் திறமையினாலே கல்வி திறமையினால நாம் ஒருவேளை வளர்ந்திருக்கலாம். ನಮ್ಮ ಜ್ಞಾನದಿಂದಲೂ ನಮ್ಮ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದಲೂ ನಾವು ಒಂದು ವೇಳೆ ಬೆಳೆದಿರಬಹುದು. சில நேரம் அது தோல்வி அடைகிறது. ಕೆಲವೊಮ್ಮೆ ಅದು ಯಶಸ್ವಿ ಆಗುವುದಿಲ್ಲ. பேதுரு நன்றாக மீன்பிடி கலையை தெரிந்து கொண்ட ஒரு நபர். ಚೆನ್ನಾಗಿ ಮೀನು ಹಿಡಿದ ಕಾರ್ಯವನ್ನು ಪೇತ್ರನು ಅರಿತವನಾಗಿದ್ದ. ஆனால் எங்கெல்லாம் வலைய போடுகிற அங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவர். ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಬಲೆ ಹಾಕುತ್ತಾರೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಮೀನು ಹಿಡಿಯೋರು. ஆனா இப்பொழுது வலைய போட்டார், மீன் ஒரு மீனும் கிடைக்கல. ಈಗ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿದಾಗ ಒಂದು ಮೀನು ಸಿಗಲಿಲ್ಲ. ஓ, எவ்வளவுதான் நாம் கல்வி அறிவி திறமை வாய்ந்தவர்களா இருந்தாலும் ஒரு நாள் தோல்வி அடைவோம். ನಾವು ಎಷ್ಟೇ ಜ್ಞಾನವಂತರಾಗಿದ್ದಾರೋ ಎಷ್ಟೇ ಓದ್ ಬರಹ ಬರೆದವರಾಗಿದ್ದಾರೋ ಒಂದು ದಿನ ಅದು ಯಶಸ್ವಿ ಆಗುವುದಿಲ್ಲ. தோல்வி அடைந்த நிலையிலே சோர்ந்து போய் இருந்த நிலையிலே இயேசு அங்கு கடந்து வருகிறார். ಯಶಸ್ವಿ ಆಗದೆ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. அங்கு பேதுருடைய தோல்வியை அவர் ஜெயமாக மாற்ற வந்திருக்கிறார். ಯಶಸ್ವಿ ಆಗದೆ ಇರೋದನ್ನು ಆತನು ಜಯವನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. நாம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகளை அடைந்திருக்கலாம். ನಾವು ಎಷ್ಟೋ ಯಶಸ್ವಿ ಆಗದೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. நம் ஒவ்வொருடைய தோல்விகளை அவர் ஜெயமாக மாற்றுகிறவர். ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಯಶಸ್ವಿ ಆಗದೆ ಇರೋದನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಜಯವನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. இயேசு அவனிடத்தில் கடந்து வருகிறார். ಯೇಸು ಅವನ ಬಳಿ ஆண்டவரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு பார்த்து விட்டோம், ದಿನವೆಲ್ಲ ನಾವು ಹೋರಾಟ ಮಾಡಿ ನೋಡಿದ್ದೇವೆ, ஒன்றுமே கிடைக்கவில்லை, ಒಂದೇ ಕೂಡ ಸಿಗಲಿಲ್ಲ. இயேசு சொன்னா, ಯೇಸು ಹೇಳಿದನು, ஆழத்தில் சென்று வலைய போடுங்க. ಆಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಲನ ಹಾಕಿರಿ. ஒருவேளை பேதுரு சொல்லி இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಪೇತ್ರನು இந்த ಹೇಳಿದ கடல்ல எங்க வலைய போட்டா எங்க மீன் கிடைக்கும்னு எனக்கு நன்றாக தெரியும். ಈ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಬಲೆ ಹಾಕಿದ್ರೆ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಮೀನು ಸಿಗುತ್ತದೆ ನನಗೆ ಗೊತ್ತು. ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லல. ಆದ್ರೆ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. தன்னை தாழ்த்தினான், ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು, ஐயோ நான் ஒன்றுமற்றவன் என்பதை புரிந்து கொண்டான். ನಾನು ಏನೂ ಇಲ್ಲ ಎಂದು என்றைக்கு நாம் நம்மை பொருட்படுத்தாமல் நான் ஒன்றுமற்றவன் என்பதை நினைத்து தாழ்த்துகிறோமோ, ಏನು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಏನು ಇಲ್ಲದೆಂದು ಭಾವಿಸುತ್ತೇವೆ, ಆಗ தேவன் அப்பொழுது நம்மை உயர்த்துகிறார். ದೇವರು ಅವನನ್ನು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆழத்தில் சென்று வலைய போடு. ಆಳದಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ಹಾಕು. அப்படியே செய்தான். ಹಾಗೆ ಮಾಡಿದನು. நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு பார்த்து விட்டோம், ಎಲ್ಲವೂ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ದೇವೆ, ஒன்றுமே கிடைக்கவில்லை. ಒಂದು ಮೀನು உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைய போடுகிறேன். ನಿನ್ನ ಮಾತ್ರ ಮೇಲೆ ನಾನು ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ. ஓ, உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைய போடுகிறேன். ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ. இது நாள் வரைக்கும் என்னுடைய முயற்சிகளினால் நான் பிரயாசப்பட்டு பார்த்து விட்டேன். ನನ್ನ ಪ್ರಯತ್ನಗಳಿಂದ ನಾನು ಎಷ್ಟು ಸಫಲವಾಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இனிமேல் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்ய போகிறேன். ಆದರೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. அங்குதான் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. அவன் கீழ்ப்படிந்தான், ಆತನು ದೇವರಿಗೆ ஆழத்தில் சென்று வலைய போட்டான். ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ பெரிய பெரிய மீன்கள் கிடைத்தது. ದೊಡ್ಡ ಮೀನುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದನು. அதை அவனால் இழுக்க முடியவில்லை. ಅದನ್ನು ಅವನು ಎಳೆಯಲು ಸಾಧ್ಯವೇ ಆಗಲಿಲ್ಲ. மற்ற படகில் இருந்தவர்களையும் அழைத்தான். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದವರನ್ನು ಕರೆದನು. ஓ, உதவி செய்ய வாருங்கள். ಸಹಾಯ ಮಾಡಲು ಕೂಗಿದನು. பெரிய பெரிய மீன்கள் கிடைத்தது. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮೀನುಗಳು ಸಿಕ್ಕಿದವು. எத்தனை மீன் கிடைத்தது? ಎಷ್ಟು ಮೀನುಗಳು ಸಿಕ್ಕಿದವು? 153 153 ಮೀನುಗಳು. 153 பெரிய பெரிய மீன்கள் கிடைத்தது. 153 ಮೀನುಗಳು ಸಿಕ್ಕಿದವು. ஆமென். ಆಮೆನ್. பேதுருக்கு எங்க மீன் இருக்குன்னு அவருக்கு தெரியும். ಪೇತ್ರನಿಗೆ ಎಲ್ಲಿ ಮೀನು ಇದೆಯೋ ತನಗೆ ಗೊತ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா இந்த 153 மீன்கள் எங்கிருந்து வந்தது? ಆದರೆ ಈ 153 ಮೀನುಗಳು ಎಲ್ಲಿಂದ ಬಂದವು? ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. God created fishes. ಆ ಸೃಷ್ಟಿಕರಿಂದಲೇ ಬಂದವು. தேவன் அந்த மீன்களை சிருஷ்டித்தார். ದೇವರು ಮೀನುಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದನು. ஓ, யோனா தர்சீசுக்கு ஓடி போகும் பொழுது, ಯೋನನು ತರ್ಷೀಸಿಗೆ ಹೊರಡುವಾಗ காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது, ಗಾಳಿ ಬಡಿಕೊಂಡಿತ್ತು, ಮಹಾಪ್ರವಾಹವು ಬಂದಿತು. யோனா தர்சீசுக்கு நினிவேக்கு போக சொல்லும் பொழுது தர்சீசுக்கு ஓடி போகிறார். ನಿನಗೆ ಹೋಗು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಯೋನನು ತರ್ಷೀಸಿಗೆ ಓಡಿ ಹೋದ. கப்பலின் அடியில் சென்று படுத்துக் கொள்ளுகிறான். ಅವನು ಸಮುದ್ರದ ತಳದಲ್ಲಿ ஆனால் கப்பல் மூழ்கும் அளவுக்கு அலைகள் மோதுகின்றன. ಸಮುದ್ರ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲವಾಗಿ ಹಡಗು ಮುಳುಗು ತರುವಾಯದಲ್ಲಿ. ஆனால் ಆದರೆ
அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ಅವರಿಂದ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. இங்கு யோனாவை தட்டி எழுப்புகிறான். ಯೋನಾನನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. இப்பொழுது நாம் மூழ்க போகிறோம், நீ இங்கு தூங்கி கொண்டிருக்கிறாயே. ನಾವು ಮುಳುಗಲಿದ್ದೇವೆ, ನೀನು ಏನು ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? அவன் புரிந்து கொண்டான். ಅವನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡನು. தேவன் நினைவுக்கு போக சொன்னார். ದೇವರು ನಿನೆವೆಗೆ ಹೋಗು ಎಂದು நான் ಹೇಳಿದರೆ தர்சீசுக்கு போகிறேன். ತರ್ಷೀಸಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. தேவ சித்தத்துக்கு விரோதமாக நான் இருக்கிறேன். ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ಅಲ್ಲ. ஆகையால் என்ன தூக்கி கடல்ல போடுங்க. ಆದ್ದರಿಂದ ನನ್ನನ್ನು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕಿರಿ. அந்த மனுஷர் யோசிச்சாங்க. ಆ ಮನುಷ್ಯರು ಯೋಚಿಸಿದರು, உன்னை தூக்கி கடல்ல போடுறதா? ನಿನ್ನನ್ನು ತೆಗೆದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕಬೇಕಾ? கர்த்தருக்கு விரோதமா நாங்கள் பாவம் செய்யாதபடி கர்த்தர் தான் எங்களை மன்னிக்கணும். ಕರ್ತನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ತಾನೇ ಕ್ಷಮಿಸಬೇಕು தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு தூக்கி கடல்ல போட்டாங்க. ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡು ಆತನನ್ನು ஒரு பெரிய மீன் வந்தது. ದೊಡ್ಡ ಮೀನು ಬಂದಿತು. அந்த பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கினது. ದೊಡ್ಡ ಮೀನೊಂದು ಯೋನನನ್ನು ನುಂಗಿತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பைபிள் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, யோனாவை விழுங்கும்படிக்கு தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணினார். ಯೋನನನ್ನು ನುಂಗಲು ದೇವರು ಒಂದು ಮೀನನ್ನು ಅಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? God prepared the fish. God prepared the fish. ದೇವರು ಆ ಸಮುದ್ರ ಮೀನನ್ನು ತಯಾರಿ ಮಾಡಿದನು. தேவன் ஒரு மீனை சிருஷ்டித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ಮೀನನ್ನು ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்கள், மீனை பற்றி பேசினாலே சாயங்காலம் வரைக்கும் பேசலாம். ಸತ್ಯದ ಬಗ್ಗೆ ಹೇಳೋದ ಹೇಗೆ ಹೋಗಿ ಹೇಳಿಕೊಂಡೇ ಹೋಗಬಹುದು. பாஸ்டர், உங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்குமா? ಪಾಸ್ಟರ್, ನಿಮಗೆ ಮೀನು ಚೆನ್ನಾಗಿ ತುಂಬಾ ಇಷ್ಟ. காலையில பிரசங்கம் மீனை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க. ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ನೀವು ಮೀನ್ ಬಗ್ಗೆನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஒன்று தெரியுமா? ಒಂದು ಗೊತ್ತಾ? நான் மீனே சாப்பிட மாட்டேன். ನಾ ಮೀನೇ ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. என் மனைவி எங்க பின்னால இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. ನನ್ನ ಪತ್ನಿಯನ್ನು ಹಿಂದೆ ಕೇಳಿದ್ರಿ. எங்க வீட்டில் மீன் குழம்புனா எனக்கு சாம்பார் வச்சாகணும். ನನಗೆ ಮೀನು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಮೀನು எனக்கு மாத்து குழம்பு வச்சாகணும். நான் சிறு வயதிலிருந்தே மீனை சாப்பிட மாட்டேன். ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ನಾನು ಮೀನು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. ஆனா பிரசங்கத்துல இன்னைக்கு கர்த்தர் மீனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ಆದರೆ ಈ ಸಂದೇಶದಲ್ಲಿ ದೇವರು ಮೀನಿನ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய மீன். தேவன் பாருங்க, அந்த பேதுரு வலையை போட்ட போது 153 பெரிய பெரிய மீன்கள் கிடைத்தது. ಪೇತ್ರನು ಮನೆಯಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ಹಾಸಿದಾಗ 153 ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿದರು. பேதுரு யோசிச்சிருப்பான், ಪೇತ್ರನು ಯೋಚಿಸಿರಬಹುದು, எந்த இடத்துல மீன் இருக்குன்னு எனக்கு தெரியும், ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ஆனா இந்த மீன் எங்கிருந்து வந்தது? ಆದರೆ ಈ ಮೀನುಗಳು ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? இது தேவன் சிருஷ்டித்திருக்க வேண்டும் என்று விசுவாசித்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவானை காப்பாற்றும்படிக்கு கரைக்கு கொண்டு செல்லும்படி தேவன் ஒரு பெரிய மீனை பிரிப்பேர் பண்ணார், ஆயத்தம் பண்ணினார். ಯೋನನನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕೆ ಸಲುವಾಗಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಮೀನನ್ನು ಅಲ್ಲಿ ತಯಾರಿ ಮಾಡಿದನು. God created a great fish. ದೇವರು ಯೋನನಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಮೀನು ಉಣ್ಣುವ ಸಲುವಾಗಿ ಮೀನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದನು. தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணினார். ಅವನಿಗೆ ತಕ್ಕನಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮೀನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದನು. ஒருமுறை தீர்க்கதரிசி பிரணாமிடத்தில் ஒரு வேத பண்டிதர், ஒரு மனிதன், ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதன் என்று நினைக்கிறேன், அவரிடத்தில் வாக்குவாதம் செய்தார். ಪ್ರವಾದಿ ಬ್ರನಾಮ್ ಮುಂದೆ ಒಬ್ಬ ಪಂಡಿತನು, ಸತ್ಯವೇದ ಪಂಡಿತನು ಬಂದು ವಾಗ್ವಾದ ಮಾಡಲಿದ್ದನು. சகோதரன் பிரணாமை, கடல் உள்ள எந்த மீனும் ஒரு மனுஷனை விழுங்கக்கூடிய அளவுக்கு அதற்கு வாய் அவ்வளவு பெருசாக இருக்காதுன்னு சொன்னார். ಸಹೋದರ ಬ್ರನಾಮೆ, ಯಾವುದೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ನುಂಗುವಷ್ಟು ಮೀನು ದೊಡ್ಡದಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ, ಅದರ ಬಾಯಿಯು ದೊಡ್ಡದಾಗಿರುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರು. திமிங்கலம் கூட பெரிதா இருக்கும், ஆனா வாய் சின்னதா தான் இருக்கும். ತಿಮಿಂಗಲವು ಕೂಡ ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತದೆ, ಆದರೆ ಅದು ಬಾಯಿ ತುಂಬಾ ಚಿಕ್ಕದಾಗಿರುತ್ತದೆ. ஆகையால் எந்த மீன் வகைகளோ எந்த ஒரு உயிரினங்களோ ஒரு மனிதனை விழுங்கக்கூடிய அளவுக்கு வாய் பெரிதாக இருக்காது. ಯಾವುದೇ ಮೀನನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ, ಮನುಷ್ಯನ ನುಂಗುವಷ್ಟು ಅದರ ಬಾಯಿ ದೊಡ್ಡದೇ ಆಗಿರುವುದಿಲ್ಲ. சகோதரர் பிரணாம் சொன்னா, ಬ್ರನಾಮ್ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ சொல்வதை நான் ஒத்துக்கொள்கிறேன், ನೀವು ಹೇಳುವುದನ್ನು ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆனா இதுவரைக்கும் கடலிலே இல்லாத இந்த மீனை தேவன் சிருஷ்டித்தார். ಇದುವರೆಗೂ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇಲ್ಲದ ಮೀನನ್ನು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. அதுதான் தேவன் அங்கு செய்கிறார். ಆದರೆ ದೇವರು ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. பேதுருடைய காரியத்திலே அதையே செய்கிறார். ದೇವನ ವಿಷಯದಲ್ಲಿ, ಪೇತ್ರನ ವಿಷಯದಲ್ಲಿ, யோனாவுடைய காரியத்திலே கர்த்தர் அதையே செய்கிறார். ವಿಷಯದಲ್ಲಿ ಅದನ್ನೇ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்கு பாருங்கள் பிரியமானவர்களே, ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ ಪ್ರಿಯರೇ, வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் போதகர் வரி செலுத்துவதில்லையா என்று கேட்டார்கள். ಸುಂಕ ವಸೂಲಿ ಮಾಡೋದು ಬೇಕಾ ಎಂದು ಹೇಳಿದವರು, ನಿಮ್ಮ ಬೋಧಕರು ಸುಂಕ ವಸೂಲಿ ಮಾಡುವುದಿಲ್ಲವಾ, ಸುಂಕ ಕಟ್ಟುವುದಿಲ್ಲವಾ ಎಂದು ಕೇಳಿದರು. ஓ, நாம் யாரும் இடரலா இருக்காதபடிக்கு ராயனுடையதை ராயனதையும் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். ರಾಯನಿಗೆ ರಾಯನನಿಗೂ ದೇವರಿಗೆ ಇರುವುದನ್ನು ದೇವರಿಗೆ ನೀವು ಕೊಡಬೇಕು. நீ கடலில் சென்று தூண்டிலை போடு, ನೀ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಇದನ್ನು ಹಾಕು, அங்க ஒரு மீன் அகப்படும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಮೀನು ಸಿಗುತ್ತದೆ. அந்த மீனின் வாயிலிருந்து
ஒரு நாணயத்தை எடுத்து ಆ ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯೊಳಗಿಂದ ಒಂದು ನಾಣ್ಯವನ್ನು ತೆಗೆದು நீ வரியை செலுத்து என்று ನೀನು சொன்னார். ಸುಂಕವನ್ನು ಕಟ್ಟು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் விசுவாசிக்கிறேன். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ தேவன் அந்த மீனையும் சிருஷ்டித்தார். ದೇವರು ಆ ಮೀನನ್ನು அந்த ಸೃಷ್ಟಿಸಿದರು, மீனின் வாயிலே ಆ ಮೀನಿನ அது ಹೊಟ್ಟೆ- நாணயத்தையும் சிருஷ்டித்தார். ನಾಣ್ಯವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா நாம் பக்தி பரவசப்படுகிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சிருஷ்டிக்கும் வல்லமுடைய ஒரு மணவாட்டியானது வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். ಸೃಷ್ಟಿಸುವಂತ ಯೋಗ್ಯತೆಯುಳ್ಳ ಮೊದಲಗಿತ್ತಿ ಹುಟ್ಟಿಯೇ ಆಗಬೇಕು. இந்த கடைசி நாட்களிலே ಈ ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ தீர்க்கதரிசி பிரணாமுடைய சபைக்கு வரக்கூடிய ஒரு ஏழை பெண்மணி ದೀರ್ಘದರ್ಶಿ ஒரு சாட்சி ಒಳಗೆ சொல்லுகிறேன். ಒಬ್ಬ ಬಡ ಸಹೋದರಿ ஒரு ஏழை பெண்மணி ಬಡ ಸಹೋದರಿ ಬಂದು மிகவும் ஒரு ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுப்பதற்காக ஒரு ಸೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ அவள் மிகுந்த பிரயாசப்படுகிறாள். ಬಹಳ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು அவர்கள் ஒரு சில வீடுகளை துணியை துவைத்து ಕೆಲವು ಮನೆಗಳಲ್ಲಿ அல்லது ಅವರು ஏதோ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ஒரு வேலை ಒಗೆಯುವ- செய்து அதனால் வருமானத்தை ஈட்டுகிறார். ಯಾವುದೋ ಒಂದು ಬಟ್ಟೆ ಒಗೆಯುವ ಕೆಲಸ, ಯಾವುದೋ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಹಣವನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಳು. ஆனால் அவளுடைய உள்ளத்திலே ಆದರೆ ಆಕೆಯ ಹೃದಯದಲ್ಲಿ தேவனுடைய ஊழியக்காரருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. ದೇವರ ಸೇವಕರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿಯೇ ಇತ್ತು. ஆனா அவளிடத்தில் அதற்கு போதுமான பணம் இல்லை. ಆದರೆ ಆ ಸಹೋದರಿಯೊಳಗೆ ಅಷ್ಟು ಹಣವಿರಲಿಲ್ಲ. பாருங்கள், ஒரு நாள் அவள் என்ன செய்து கொண்டிருந்தாளாம்? ಒಂದು ದಿನ ಆ ಸಹೋದರಿ ಏನು ಮಾಡಿದ್ದಳು? அந்த துணியை சோப்பு போட்டு துவைத்து கொண்டே இருந்தாளாம். ಆ ಬಟ್ಟೆಯನ್ನು ಒಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇ ಇದ್ದಳು. திடீரென்று வித்தியாசமான சத்தம் கேட்டதாம். ಇದ್ದಕ್ಕಿದ್ದಂತೆ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ஒரு ಶಬ್ದವು ಕೇಳಿತು. நாணயத்தின் சத்தத்தை போன்ற ஒரு சத்தம் கேட்டது. சரக் சரக் என்ற சத்தம் கேட்டதாம். ನಾಣ್ಯ ಚೆಲ್ಲುವಂತ ಶಬ್ದವು ಆಕೆಗೆ ಕೇಳಿಸಿತು. அதை அப்படியே எடுத்து பார்க்கும் பொழுது ಆ ಬಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದು ನೋಡುವಾಗ அங்கே ஒரு நாணயம் இருந்ததாம். ಅಲ್ಲಿ ಒಂದು ನಾಣ್ಯವಿತ್ತು. அது ஒரு வெள்ளி நாணயமாக ಅದು இருக்கலாம், ಬೆಳ್ಳಿಯ ನಾಣ್ಯವಾಗಿತ್ತು, அல்லது தங்க நாணயமாக இருக்கலாம். ಅದು ಬಂಗಾರದಾಗಿದ್ದು. அதை குறித்து எனக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. ಅಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ஆனால் அங்கு ஒரு நாணயம் அகப்பட்டது. ಆದ್ರೆ ಆಕೆಗೆ ಒಂದು ನಾಣ್ಯವು ಸಿಕ್ಕಿತು. அதை எடுத்துக்கொண்டு ஊழியக்காரனுக்கு என்று கொடுத்தாள். ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸೇವಕರ ಬಳಿ ಕೊಟ್ಟನು. அந்த துணியில் எப்படி அந்த நாணயம் வந்தது? ಆ ಬಟ್ಟೆಯೊಳಗೆ ಹೇಗೆ ನಾಣ್ಯವು ಬಂದಿತು? தேவன் அதை சிருஷ்டித்தார். ದೇವರ ಸೃಷ್ಟಿಸಿದರು. தீர்க்கதரிசி தம்முடைய சபையில சாட்சியா சொல்றாரு. ಪ್ರವಾದಿಯು ಆ ಘಟನೆಯ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த சாட்சியில் அவர் சொல்றார், அந்த பெண்மணிக்கு எப்படி அந்த காயின் வந்தது, ಆ ಸಹೋದರಿಗೆ ಹೇಗೆ ಆ ನಾಣ್ಯ ಸಿಕ್ಕಿತು ಎಂಬುದನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. மீனை சிருஷ்டித்த தேவன், ಆ ಮೀನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು, மீனின் வாயிலே காயினை சிருஷ்டித்த தேவன், ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯೊಳಗೆ ನಾಣ್ಯ ಹುಟ್ಟಿ ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು இந்த துவைக்கிற துணிக்கடியிலும் ஏன் காயினை சிருஷ்டித்திருக்க முடியாது? ಸೃಷ್ಟಿಸಲು ಸಾಧ್ಯ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனாலே எல்லாம் கூடும். ದೇವರಿಂದಲ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ಸಕಲವೂ இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை காண போகிறீர்கள். ಈ ದಿನ ನೀವು ಅದ್ಭುತವನ್ನು ஒரு ನೋಡುತ್ತೀರಿ. சிருஷ்டிக்கும் வல்லமை செயல்படுவதை காண போகிறீர்கள். ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡ್ತೀರಿ. தேவன் மணவாட்டியின் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ಮನವಾಟಿಯ ಬಳಿ ದೇವರು ಬಂದಿದ್ದಾರೆ. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாக மணவாட்டிக்கு ஒரு மகத்தான ஊழியம் உண்டு என்று சொல்கிறார். ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಮೊದಲಿಗೆ ಒಂದು ಸೇವೆಯೂ ಇದೆ. அந்த ஊழியமான அசைக்கக்கூடிய ஒரு ஊழியமாக ಅದು இருக்கும். ಭಯಂಕರವಾದ ಸೇವೆ ಆಗಿದೆ. அது மிகவும் எளிமையாக இருக்கும். ಅದು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. அது 7 முத்திரைகளின் புஸ்தகம் கேள்வி பதில் 22வது கேள்வியை நீங்கள் வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசி அங்கு சொல்லுகிறார். 22ನೇ ಕ್ವಶ್ಚನ್ ಆನ್ಸರ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಓದುವಾಗ, இப்பொழுது நான் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மணவாட்டியே, நீங்களும் அதை எதிர்பாருங்கள். ಈಗಲೂ ನಾವು ಅದನ್ನು ಎದುರು ನೋಡಿದ್ದಾವೆ. ಮೊದಲಗಿತ್ತಿಯೇ ನೀವು ಅದನ್ನು ಎದುರು ನೋಡುವವರಾಗಿದ್ದೀರಿ. கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை ಈ ಭಾನುವಾರ ಅಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾದ ಭಾನುವಾರ ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க சென்றிருந்தோம். ಒಂದು ಮನೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ வீடு சந்திக்க சென்று 2 வீடுகளில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ಮನೆ ಸಂಧಿಸಲು ಹೋಗಿದ್ದಾಗ 2 ಮನೆಗಳಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಗ இரவு 9:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ಈ ಒಂದು 9:30 ನೈಟ್ ನನಗೆ ಒಂದು ಕಾಲ್ ಬಂತು, ಫೋನ್ ಕಾಲ್, ದೂರವಾಣಿ ಬಂತು. ஒரு சகோதரி அழுது கொண்டே எனக்கு ஃபோன் செய்தார்கள். ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಹತ್ತುಕೊಂಡೇ ನನ್ನ ಬಳಿ ಕೇಳಿಕೊಂಡಳು, ஐயா, என் மகளால் நடக்கவே முடியவில்லை. ನನ್ನ ಮಗಳಿಗೆ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தன் காலை எடுத்து
வைக்கவே முடியலை. ತನಗೆ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அது வீக்கமடைந்த நிலையில் இருக்கிறது. ಅದು ಬಹಳ ಉಬ್ಬಿದಂತಾಗಿದೆ. என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியல. ನಾನು ಏನು ಮಾಡಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು. ஆனால் என் மகள் ஒரு மருத்துவமனையிலே ஸ்டாஃப் நர்ஸ் படித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஸ்டாஃப் நர்ஸாக வேலை பார்த்து ಒಂದು கொண்டிருக்கிறார். ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ದಾದಿಯಾಗಿ ನನ್ನ ಮಗಳು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ. இப்பொழுது வேலை பார்க்க முடியவில்லை. ಈಗ ಅವಳಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಲು அவளுடைய கால் நடக்கவே முடியாத சூழ்நிலை, ஒரு பாதத்தை எடுத்து கூட வைக்க முடியாத அளவுக்கு ಒಂದು இருக்கிறார். ಪಾದವನ್ನು ನಾನು ಮುಂಚೆ ಹೆಜ್ಜೆ ಇಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿತ್ತು. மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறார். ಬಹಳ ಬೇನೆಯಿಂದ ಹೇಳಿದಳು. உங்கள் போன் நம்பர் எனக்கு கிடைத்தது. ನಿಮ್ಮ ದೂರವಾಣಿ ಸಂಖ್ಯೆ ನಮಗೆ என் மகளுக்காக நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்களா? ನನ್ನ ಮಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲವಾ? ஆமென். ಆಮೆನ್. இரவு 9:30 மணிக்கு ஒரு வீட்டிலே நான் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். 9 ಗಂಟೆಗೆ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. ನಾನು என் மனைவியும் இருந்து அங்கு அவர்களுக்கு ஜெபித்து முடித்த உடனே ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ எனக்கு போன் கால் செய்த அந்த சகோதரியிடம் உங்கள் லொகேஷன் எனக்கு அனுப்புங்கள் என்று சொன்னேன். ನಿಮ್ಮ ಅಲ್ಲಿ ದೂರವಾಣಿ ಮಾಡಿದ ಸಹೋದರಿ ಹತ್ರ ನಿಮ್ಮ ಲೊಕೇಶನ್ ಅನ್ನು ಕಳಿಸಿ ಎಂದು ಕೇಳಿದೆ. உடனே அங்கிருந்து நான் என் மனைவியின் காரை எடுத்துக்கொண்டு இந்த லொகேஷன் மூலமா தேடி கண்டுபிடித்து ಆ ಲೊಕೇಶನ್ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಾವು ಅದರ ಹಿಂದೆ ಆ ಲೊಕೇಶನ್ ಫಾಲೋ ಮಾಡಿಕೊಂಡು ಕಾರಲ್ಲಿ ಹೋದೆವು. அங்கு அந்த மகளால் நடக்கவே முடியவில்லை. ಅಲ್ಲಿ ನೋಡಿದಾಗ ಮಗಳಿಗೆ ನಡೆದಾಡಲೇ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் சொன்னேன், உன் காலை தூக்கி வைமா என்று சொன்னேன். ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಡಮ್ಮ. ஒரு இளம் பெண், 22 வயது நிரம்பின இளம் ವಯಸ್ಸು பெண். ಮಾತ್ರ ಹುಡುಗಿಗೆ காலை தூக்கி வை என்று சொன்னேன். ಒಂದು ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಇಡಮ್ಮ ಎಂದು ಹೇಳಿದೆ. எந்த காலையும் தூக்கி வைக்க முடியல. ಏನೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದಳು. என்னால முடியவே முடியாது. ನನ್ನಲ್ಲಿ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದಳು. அவ்வளவு வேதனை இருக்குது. ಅಷ್ಟೊಂದು ನೋವು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. முயற்சி பண்ணி பாருங்க, இல்ல முடியவே முடியல. ನೀನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ ನೋಡು, ಆಗುದಿಲ್ಲ ಎಂದಳು. முழங்கால் படி இட முடியுமா? முடியாது. ನಿನ್ನನ್ನು ಮೊಣಕಾಲೂರಲು ಸಾಧ್ಯವಾ ಎಂದು ಕೇಳಿದರು. சரி, அவர் ஏணிப்படியை பிடித்துக்கொண்டு மாடிக்கு ஏறுகிற ஏணிப்படியை பிடித்துக்கொண்டு நின்றார். ಅಲ್ಲಿ ಸ್ಟೇರ್ ಕೇಸ್ ಇರುವಂತಹ ಸ್ಟೇರ್ ಕೇಸ್ ಹಿಡಿದು உடனடியாக சொன்னேன், சரி அங்கே உட்காருமா. ಸರಿ, ಆ ಮೆಟ್ಟಿಲ ಬಳಿ ಕೂತುಕೋ ಎಂದು அந்த ஏணிப்படியை பிடித்துக்கொண்டு அப்படியே பொத்தென்று உட்கார்ந்தாள். ஏன்னா பேலன்ஸ் இல்ல, பேலன்ஸ் கிடைக்கல. ಆ ಮೆಟ್ಟಿಲನ್ನು ಹಿಡಿದು ನಿಂತಲು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದಳು. ಹಾಗೆ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟಳು. மிகவும் பலவீனப்பட்ட நிலையில் இருந்தாள். ಬಲಹೀನಳಾಗಿದ್ದಳು. நான் கொஞ்சம் எண்ணெய் கொண்டு வர சொல்லி, ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ ಕೊಡಿ ಎಂದು ಹೇಳಿದ. வேதம் சொல்கிறது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன். ಸಭೆಯ ಹಿರಿಯರನ್ನು ಕರೆದು ಎಣ್ಣೆ ನೀವು ಉಜ್ಜಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅವರಿಗೆ ಸೌಖ್ಯ ಕೊಡುತ್ತದೆ. நான் அந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு அந்த மகளுக்கு பூசி விட்டு, கர்த்தராகிய இயேசுவே, ನಾನು ಆ ಎಣ್ಣೆಯನ್ನು ತೆಗೆದು ಅವಳ ಕಾಲಿನಲ್ಲಿ ಹಚ್ಚಿ, அந்த மகள் வேலை பார்க்கிற மருத்துவமனை பிரபலமான மருத்துவமனை. ಕರ್ತನಾದ ಯೇಸುವೆ, ಈ ಸಹೋದರಿ சென்னையிலும் பல இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. ಆಕೆ ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳವು பல மருத்துவர்களுடைய பிளட் டெஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே பரிசோதித்து பார்த்துட்டு எல்லாமே நார்மலா இருக்கிறது. ವೈದ್ಯಕೀಯ ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಸಕಲವೂ ನಾರ್ಮಲ್ ಆಗಿದ್ದವು. மருத்துவர்களால் அது என்ன வியாதி என்று கண்டுபிடிக்க முடியல. ಕಂಡು ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇರಲಿಲ್ಲ. ஆனால் நம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக பிசாசியல் என்ற செய்தியின் மூலமாக நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ಆದರೆ ದೇವರ ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕ ನಾವು ಕಲಿತಿದ್ದೇವೆ. எந்த வியாதியா இருந்தாலும் பலகீனமா இருந்தாலும் அது பிசாசு கொண்டு வருகிறான். ಯಾವುದೇ ಬಲಹೀನತೆಯು ಯಾವುದೇ ವ್ಯಾಧಿಯು ನಮಗೆ ಸೈತಾನನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனா இயேசு கிறிஸ்துவே நமக்கு சுகமளித்தலை கொண்டு வருகிறார். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. பிசாசு வியாதியை கொண்டு வருகிறான். ಸೈತಾನನು ರೋಗವನ್ನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து சுகமளித்தலை கொண்டு வருகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அந்த சகோதரி இடத்தை ஜெபித்தேன். ಆ ಸಹೋದರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ಕರ್ತನಾದ ಯೇಸುವೆ, மகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசை, ಈ ಸಹೋದರನು ಕಟ್ಟಿರುವ ಸೈತಾನನನ್ನು, நடக்க முடியாத கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானை, ನಡೆದಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗಿರದಂತ ಈ ಸಹೋದರಿಯ ಕಾಲುಗಳನ್ನು இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ಹೊರಟು ಹೋಗಿ ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಮಾಡುತ್ತೇನೆ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಡೆದಾಡು ಎಂದು ಹೇಳಿದೆ. 10 நிமிடங்கள் பாரத்தோடு ஜெபித்து முடித்து விட்டேன். ಹಾಗೆ ಭಾರದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟೆ. ஏமா உனக்கு ஜெபிக்கும் போது எப்படி இருந்தது? ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಹೇಗಿತ್ತಮ್ಮ ಅಂತ எனக்கு ಕೇಳಿದೆ. தலை அப்படியே கிறங்கி எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, விழுந்து விடுவேன் போல இருந்தது. ಕೆಳಗೆ ಬೀಳುವ ಹಾಗೆ ಇತ್ತು, ಒಂಥರ ಇತ್ತು ಎಂದು ಹೇಳಿದಳು. சரி, இப்பொழுது நட என்றார். ಹಾಗಾದ್ರೆ ಈಗ ನಡೆಯಮ್ಮ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நட. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಡೆದಾಡು ಎಂದು ಹೇಳಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்று பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு சென்றார்கள். ಪೇತ್ರನು ಯೋಹಾನನು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕುಂಟನನ್ನು ನೋಡಿದಾಗ, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இவன் இருந்து ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಹುಟ್ಟಿದಾಗಲೇ ನಾನು ಕುಂಟನಾಗಿದ್ದೆ. பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான்.
கொண்டிருந்தான். ಎಂಬ ನೋಡಿದನು. பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். ಪೇತ್ರಯೋಹಾನರು ಅಲ್ಲಿ ದೇವಾಲಯದ ಬಳಿ ಬಂದಾಗ ஏதாகலும் பிச்சை நமக்கு கிடைக்கிறதா என்று எதிர்பார்த்தார். ನಮಗೆ ಹಣ ಸಿಗುವುದಿಲ್ಲವಾ ಎಂದು ಎದುರಿಸಿದರು. ஆனால் பேதுருவோ, ಆದರೆ ಪೇತ್ರನು ஒன்றும் என்னிடத்தில் இல்லை, ನಮ್ಮಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ, வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ಬಂಗಾರವು ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ, காசும் என்னிடத்தில் இல்லை, ಹಣವೂ ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ಅಲ್ಲಿರುವುದನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. ಹಾಲೆಲೂಯಾ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. ಹೆಸರಿನಲ್ಲಿ ಎದ್ದು ನಡೆದಾಡು. அவன் துள்ளி குதித்தான், ಅವನು ಎದ್ದು ನಡೆದಾಡು, எழுந்தான், நடந்தான், தேவாலயத்திற்கு சென்றான். ಹಾಲೆಲೂಯಾ. தேவனை துதித்து ஆர்ப்பரித்தான். ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ அதே இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ಸಾಧ್ಯವಾದ ಕೆಲಸ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஆமென். ஹalleluya. 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 அந்த மகளுக்கு ஜெபித்து முடித்த உடனே ಆ ಸಹೋದರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ எழுந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நட என்று சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಡೆದಾಡಮ್ಮ ಎಂದು. ஹalleluya. ஹalleluya. நான் இந்த பிரசங்க பீடத்தில் நிற்பது எவ்வளவு உண்மையோ, ಈ ಪ್ರಸಂಗ ಪೀಠದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದು ಎಷ್ಟು அவ்வளவு உண்மையாக, ಎಷ್ಟು ನಿಜವೋ ಅಷ್ಟೇ காலை ನಿಜವಾಗಿ. தூக்கி அசைக்க கூடிய முடியாத நிலையிலே ಕಾಲನ್ನು ಅಲುಗಾಡಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. அந்த மகள் அங்கும் இங்கும் நடந்தாள். ನಡೆದಾಡಲು. ஹalleluya. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. வீட்டு உள்ளாகே சுற்றி சுற்றி நடந்தாள். ಮನೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಲೂ ನಡೆದಾಡಿದಳು. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஸ்கூட்டியை ஓட்டிக்கிட்டே வந்து சேர்ந்தாள். ಹೋದ ವಾರ ಭಾನುವಾರ ಸಭೆಗೆ ಸ್ಕೂಟಿಯನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡು ಬಂದಳು. யார் இதை செய்ய முடியும்? ಇದು ಯಾರನ್ನು ಮಾಡಿದರು? நானா? ಹalleluya. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. நீங்களா? ನಾವಾ? ನೀವಾ? இல்ல எந்த அப்போஸ்தலரா? ಅಪೊಸ್ತಲರಾ? ಇಲ್ಲ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. ஆமென். ಆಮೆನ್. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ನಿನ್ನೆ ಇದ್ದ ಹಾಗೆ ಈ ಹೊತ್ತು ನಾಳೆಯೂ ಇದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ஹalleluya. அப்போஸ்தலர் காலத்துல சப்பனியை நடக்க செய்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ಅಪೊಸ್ತಲರ ಕಾಲದಲ್ಲಿ ಹುಟ್ಟನನ್ನು ಆದರೆ ಆತನು ಈಗಲಿದ್ದಾನೆ. அது அப்போஸ்தலர் மூலமா நிரூபித்தார். ಅಪೊಸ್ತಲರ ಮೂಲಕ ನಿರೂಪಿಸಿದನು. தீர்க்கதரிசி மூலமா நிரூபித்தார். ನಿರೂಪಿಸಿ இன்றைக்கு மணவாட்டியே உன் மூலமாக அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ನಿರೂಪಿಸಿದ್ದಾನೆ. எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ನಡೆದಾಡು. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ದೇವರ ಪ್ರಕಾಶ ನಿನ್ನ ಬಳಿ ಇದೆ. ஆமென். ஹalleluya. நீ எழும்பக்கூடிய காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஏழு ಎದ್ದೇಳು. The time is no longer. ಈಗಲೇ இனி காலம் செல்லாது. ಇನ್ನು ಕಾಲವು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಸದಾವಕಾಶ ಇರುವುದಿಲ್ಲ. ஓ, நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். உயல்படுವ ಸಮಯಕ್ಕೆ ಹತ್ತಿರದಲ್ಲಿದ್ದೇವೆ. ஒரு அசைக்கக்கூடிய ஊழியமானது இங்கிருந்து எழும்ப வேண்டும். ಒಂದು ಚಲಿಸುವ ಆತ್ಮನು ಇಲ್ಲಿಂದಲೇ ಶುರುವಾಗಬೇಕು. The life tabernacle churchல இருந்து ஒரு அசைக்கக்கூடிய வல்லமை எழும்ப வேண்டும். ಚರ್ಚ್ ಇಂದ ಒಂದು கர்நாடக மாநிலத்தை அசைக்கக்கூடிய ஒரு ஊழியமாக அது காணப்பட வேண்டும். ಸೇವೆಯು ಇಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. ஓ, எழும்பி பிரகாசி தேவ பிள்ளைகளே, ಪ್ರಕಾಶಿಸು. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮದಲ್ಲಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடல்ல 153 மீனை சிருஷ்டித்தார். 153 ಮೀನುಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದನು. அந்த வரி செலுத்தக்கூடிய மீனை அவர் சிருஷ்டித்தார். ಆ ಸುಂಕವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಾದ ಆ ಕಾಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದನು. யோனாவை விழுங்குவதற்கு அவர் ஒரு மீனை சிருஷ்டித்தார். ಮೀನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದನು. இந்த ஏழை பெண் ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுக்கிறதுக்கு நாணயத்தை சிருஷ்டித்தார். ಬಟ್ಟೆಯ ಸಹೋದರಿಗೆ ಒಂದು ನಾಣ್ಯವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದನು. இன்னைக்கு சிருஷ்டிக்கும் வல்லமையுடைய மணவாட்டி தோன்றியாக வேண்டும். ಸೃಷ್ಟಿಸಲು ಶಕ್ತವಾಗಿರುವ ಮೊದಲಗಿತ್ತಿ ಇಲ್ಲಿಂದ ಹೊರಡಬೇಕು. இப்பொழுது இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதில் செல்ல முடியாது. ಈಗಿರುವ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಾವು ಒಯ್ಯಲ್ಪಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்முடைய விசுவாசம் இன்னும் வளர வேண்டும். ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. அந்த பேதுருவை தேவன் முன்குறித்தார். ಆ ಪೇತ್ರನನ್ನು ದೇವರು அந்த யோவானை தேவன் முன்குறித்தார். ಆ ಯೋಹಾನನನ್ನು ದೇವರು ನೇಮಿಸಿದನು. தேவன் ஒவ்வொருவரையும் முன்குறிக்கிறார். ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನೇಮಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக யூதாஸ் இருந்தார். 12 ಅಪೊಸ್ತಲರಲ್ಲಿ ಯೂದನೆಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. தேவன் அவனையும் முன்குறித்திருந்தார். ದೇವರು ಅವನನ್ನು ನೇಮಿಸಿದನು. அவர் ஏன் அவனை முன்குறித்தார்? ಆತನು ಯಾಕೆ ಯೂದನನ್ನು ನೇಮಿಸಿದ್ದನು? அது அவரை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தில் பொருத்துவதற்காக. ಆತನು ಅವನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡಬೇಕಾದಂತ ಒಂದು ಇತ್ತು. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் உண்டு. ನಮಗೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ಸ್ಥಾನವಿದೆ. பேதுருக்குரிய ஸ்தானம் ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுப்பது. ಪೇತ್ರನ ಸ್ಥಾನವು ಪರಲೋಕದ ಬೀಗದ ಕೈ ಕೊಡುವುದಾಗಿದೆ. யூதாசுடைய ஸ்தானம் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுப்பது. ಯೂದನ ಸ್ಥಾನವು 30 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ಯೇಸುವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವುದಾಗಿದೆ. பேதுரு அப்போஸ்தலன் தான். ಪೇತ್ರನು ಅಪೊಸ್ತಲನೇ. யூதாசு அப்போஸ்தலன் தான். ಅಪೊಸ್ತಲನೇ.
ஆமென். ஹalleluya. இன்னைக்கு எல்லாரும் நீங்க பாஸ்டர் அல்லது அப்போஸ்தலர் என்று அழைத்துக் கொள்ளலாம். ಎಲ್ಲರೂ ಪಾಸ್ಟರ್ ಬೋಧಕರು ಅಪೊಸ್ತಲರು ಎಂದು ಕರೆದುಕೊಳ್ಳಬಹುದು. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு, நீங்கள் அங்கு போய்த்தானாக வேண்டும். ಆದರೆ ನೀವು ನಿಮ್ಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿದ್ದೀರಿ. அல்லேலூயா. ಹalleluya. பாருங்கள் பிரியமானவர்களே, ನೋಡಿರಿ ಪ್ರಿಯರೇ, வேத வசனம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து 12 ಜನರಲ್ಲಿ ಒಬ್ಬನಾದ ಯೂದಾಸ್ ಕಾರಿಯೋತ್, தேவன் அவனையும் முன்குறித்தார், ದೇವರು ಅವನನ್ನು ನೇಮಿಸಿದನು, அவனையும் தெரிந்து கொண்டார், ಅವನನ್ನು ಕರೆದನು, அவனையும் அழைத்தார், ಅವನನ್ನು ಕರೆದನು, அவனையும் அப்போஸ்தலன் என்று பெயரிட்டார். ಅವನನ್ನು ಅಪೊಸ್ತಲರಾಗಿ ನೇಮಿಸಿದನು. ஆனால் அவரை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் பொருத்தனார். ಆದರೆ ಅವನು ಆ ದೇವರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡಬೇಕಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಿತ್ತು. தேவன் நமக்காக ஒவ்வொரு ஸ்தானங்களை வைத்திருக்கிறார், அந்த ஸ்தானத்தில் நாம் பொருத்தப்படுவோம். ದೇವರು ನಮಗೆ ತೋರಿಸಿದ ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. அல்லேலூயா. ಹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் யூதாசனுடைய அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ಯೂದನ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ அவனுடைய ஸ்தானத்தில் அவர் அவனை பொருத்துகிறார். ಅವನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ದೇವರು ಅವನನ್ನು அவன் ಇರಿಸಿದ್ದಾನೆ. என்ன செய்தான்? ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? கடைசி நாட்களிலே யூதாஸ் தனக்குரிய இடத்திற்கு போனான். ಅವನು ತನಗಿರುವುದನ್ನು, அவனுக்கென்று ஒரு இடம் இருந்தது, ಅವನಿಗಂತ ಒಂದು ಸ್ಥಾನವಿತ್ತು. அந்த இடத்துல கொண்டு போய் அவன் தேவனை ಅವನು ಯಾವ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಸೇರಬೇಕಿತ್ತೋ ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ದೇವರು ಅವನನ್ನು ಇರಿಸಿದನು. இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದರು, தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்று உலகத்தோட்டம் முதற்கொண்டு அவர் அறிந்திருந்தார். ತೋರಿಸಿಕೊಡುವನು ಇಂಥವನೆಂದು ಪ್ರಪಂಚವು ಉತ್ಪತ್ತಿಯಾಗುವ ಮುಂಚೆ ತಿಳಿದಿದ್ದನು. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த யூதாசை அவர் அறிந்திருந்தார். ಈ ಯೂದನನ್ನು ಪ್ರಪಂಚವು அவனை முன் அறிந்து, ಅವನನ್ನು ಮುಂದೆ ತಿಳಿಸಿ, முன் குறித்து, ಅವನನ್ನು ನೇಮಿಸಿ, அழைத்து, ಅವನನ್ನು ಕರೆದು, நீதிமானாக்கி, ಅವನನ್ನು ನೀತಿ பரிசுத்தப்படுத்தி, ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ, பிசாசுகளை துரத்த அதிகாரங்களை கொடுத்து, ಓಡಿಸುವಂತ ಅಧಿಕಾರ எல்லாவற்றையும் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು அப்போஸ்தலன் என்ற பெயரையும் கொடுத்தார். ಅಪೊಸ್ತಲ ಎಂಬ ಹೆಸರನ್ನು. ஆனா பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக ಆದರೆ ಪೆಂತೆಕೋಸ್ತೆ ದಿನದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಬರೋದಕ್ಕೆ அவனுக்குரிய இடத்திற்கு போக வேண்டியதாக இருந்தது. ಅವನು ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕಾಯಿತು ಆ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟ. நான் ஒன்று சொல்லுகிறேன், ನಾನೊಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. அநேகர் கடைசி கால தீர்க்கதரிசி செய்தியை விசுவாசிக்கலாம். ಅನೇಕರು ಕೊನೆ ಕಾಲದ ಸಂದೇಶದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಇರಬಹುದು. நீங்கள் வல்லமையாக பிரசங்கிக்கலாம், ನೀವು ಬಹಳ ಭಯಂಕರವಾಗಿ அல்லது பெரிய ஊழியத்தை செய்யலாம், ದೊಡ್ಡ ಸೇವೆಯನ್ನೇ ಮಾಡಬಹುದು. ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் செல்வது அதுவல்ல. ಆದರೆ ಒಯ್ಯಲ್ಪಡುವುದು ಅದಲ್ಲ. தேவன் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்திருக்க வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ಲೋಕೋತ್ಪತ್ತಿಗಿಂತ ಮುಂಚೆ ತಿಳಿದವರಾಗಿರಬೇಕು. நாம் அவருக்கு ஊழியம் செய்வதனால பரலோகத்துக்கு போவதல்ல. ಒಬ್ಬನು ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದರಿಂದ ಹೋಗುವುದಿಲ್ಲ. நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழ்வதனால் பரலோகம் செல்வதல்ல. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವುದರಿಂದ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஒரு கேள்வி பதில் சகோதரன் பிரணாம் சொல்கிறாரு, அவன் முன்குறிக்கப்பட்டிருந்தால் ஒழிய அவன் செல்ல முடியாது அப்படிங்கிறார். ಅವನು ನೇಮಿಸಲ್ಪಡದ ಹೊರತು ಅವನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அது உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கிற எனக்கும் அது பொருந்துமே. ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸುವ ನನಗೂ தேவனுடைய வசனம் எல்லாருக்கும் தானே. ದೇವರ ವಾಕ್ಯವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಹೌದು. நான் என்னதான் பிரசங்கித்தாலும் சரி, என்னை கர்த்தர் மணவாட்டி என்ற ஸ்தானத்தில் முன்குறிக்கலன்னா நான் அங்கு எப்படி செல்ல முடியும்? ಮೊದಲಿಂಗನಾಗಿ ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ ನಾನು ಅಲ್ಲಿಗೆ எப்படி ಹೋಗಬಹುದು? தீர்க்கதரிசி பிரணாமுடைய ஒரு அறிக்கை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ದೇವರ ಪ್ರವಾದಿಯಾದ ಬ್ರನಾಮ್ ಅವರ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ನಾನು ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತೇನೆ. ஒரு முறை அவர் ஜெபித்தார். ಒಂದು ಬಾರಿ தேவனே உமக்கு சித்தமானால், ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು, ದೇವರೇ நரகத்துக்கு போவது உமக்கு சித்தமானால் நான் நரகத்துக்கு போகிறேன். ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ನಿನ್ನ ಚಿತ್ತವಾದರೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. பரலோகத்துக்கு போவது உமக்கு சித்தமானால் நான் பரலோகத்துக்கு போகிறேன். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಚಿತ್ತವಾದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. அவருக்கு நரகத்துக்கு போகிறதுக்கு ஆசை இல்ல. ಅವರಿಗೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಆಸೆ ಅಲ್ಲ. அவருடைய ஆசை முழுவதும் பரலோகத்துக்கு தான் போகணும்னு ஆசையோ பரலோகಕ್ಕೆ ಹೋಗುವುದೇ ಆಗಿತ್ತು. ஆனா தன்னுடைய ஆசையெல்லாம் அவர் துறந்து ತನ್ನ ಆಸೆಯನ್ನೆಲ್ಲ ಬಿಚ್ಚಿ உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று இயேசு சொன்னாரே, ಆಗಲಿ ಎಂದು ಹೇಳಿದರು. நான் இந்த ஜெபத்தை குறித்து இப்படி ஒரு போதகர் ஜெபித்ததே கிடையாது. ಹೀಗೆ ಒಂದು ಬೋಧಕರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗಿ ನಾನು இப்படி ஒரு விசுவாசியும் கூட ஜெபித்ததே கிடையாது. ವಿಶ್ವಾಸಿಯೂ ಕೂಡ ಅದನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗಿ ನೋಡಿದ್ದೇನೆ. உங்களில் யாருக்காவது நரகத்துக்கு போவதுக்கு விருப்பமா? ನಿಮಗೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ನರಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಇಷ್ಟವಾ? வேகமா தலையாட்டுறாங்க. விருப்பமா?
உங்களில் யாருக்காவது பரலோகத்துக்கு போக விருப்பமா? ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. உங்க ஜெபத்துல என்னைக்காவது ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் நரகத்துக்கு போக வேண்டுமானால் போகிறேன் என்று ஜெபித்தீர்களா? ಯಾವುದಾದರೂ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೇವರೇ ನನ್ನನ್ನು ನರಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದ ಚಿತ್ತವಾದರೆ ನರಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೇಳು. உலகத்துல எந்த ஒரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரன் கூட இப்படி ஜெபித்திருக்க மாட்டார். ಒಬ್ಬ ಸೇವಕನು ಕೂಡ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಕೂಡ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರೋದಿಲ್ಲ. ஆனால் தேவனால் நமக்காக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி வில்லிபுரா அப்படி ஜெபித்தார். ಆದರೆ ದೇವರಿಂದ ನಮಗೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ಅಪೊಸ್ತಲ ಬ್ರನಾಮ್ ಅವರು ಈ ವಾಕ್ಯವನ್ನು அந்த ஜெபத்தை நான் அந்த காரியத்தை வாசித்த போது ஆச்சரியப்பட்டேன். ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಓದಿದಾಗ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟೆನು. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தாவே உமக்கு சித்தமானால் நான் நரகத்துக்கு போகிறேன். ಕರ್ತನೇ ನಿನಗೆ ಚಿತ್ತವಾದರೆ ನಾನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. நரகத்துக்கு போவதுதான் உம்முடைய சித்தமானால் நரகத்துக்கு போகிறேன். ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದೇ ನಿಮ್ಮ ಚಿತ್ತವಾಗಿದ್ದರೆ ಅದು ಹೋಗಲಿ. பரலோகத்துக்கு போவது உமது சித்தமானால் பரலோகத்துக்கு போகிறேன். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ನಿಮ್ಮ ಚಿತ್ತವಿದ್ದರೆ ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. இதுல என்ன தெரிகிறது தெரியுமா? ಇದರಲ್ಲಿ ಏನು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ? அவருக்கு என்று சொந்த விருப்பம் எதுவுமே இல்லை. ಅವರಿಗಾಗಿ ಯಾವುದೇ ಸ್ವಂತ தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ದೇವರ ಮುಂದೆ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿ தேவனே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது, ದೇವರ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರ ಆಗಲಿ, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். ದೇವರ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರ ಆಗಲಿ ಎಂದು தேவன் பவுலை சந்தித்த பொழுது ದೇವರು ಪೌಲನನ್ನು ಸಂಧಿಸಿದಾಗ உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும். ನಿನ್ನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಆಗಲಿ. ஒரு குஷ்டரோகி இயேசுவின் இடத்தில் வருகிறான். ಕುಷ್ಠರೋಗಿಯು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬರ್ತಾನೆ. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ನಿನಗೆ ಚಿತ್ತವಿದ್ದರೆ ನನಗೆ அல்லேலூயா. ಹalleluya. எல்லாமே அவருடைய சித்தம் என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமான. ಪ್ರತಿಯೊಂದು ನಿನ್ನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ನಡೆಯಲಿ ಎಂದು ಹೇಳಬೇಕು. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ಆತನ ತೀರ್ಮಾನ ಪ್ರಕಾರ ನಾವು தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ದೇವರ ಪ್ರಕಾರ ಪ್ರೀತಿ சகலமும் நன்மைக்கு ಒಳ್ಳೆಯದಾಗಿರಿ. அல்லேலூயா. ಹalleluya. ஒரு முன்குறித்தலை நீங்கள் பாருங்கள். ಆ ನೇಮಿಸಲ್ಪಡುವುದನ್ನು ನೋಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹalleluya. ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் நம்மை முன்குறிக்கல அப்படின்னா நாம நிச்சயமா பரலோகம் போக முடியாது. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೇಮಿಸದೆ ಹೋದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அது அவருடைய சித்தமாக இருக்க வேண்டும். ಅದು ಆತನ ಚಿತ್ತವಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹalleluya. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ಪ್ರಿಯರೇ ಗಮನಿಸಿರಿ. யூதாஸ் தனக்குரிய இடத்துக்கு போனான்னு பைபிள் இருக்கு. ಯೂದನು ತನಗೆ ಇರುವ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೊರಟ. சரிதானா? ಹalleluya. ஆமென். ಸರಿಯೇ ಅಲ್ವಾ? யூதாஸ் எங்க போனானா? ಯೂದನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದನು? அவன் தனக்குரிய இடத்துக்கு போகணும். ತನಗಿರುವ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಅವನು ಹೊರಟು ಹೋದನು. அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கிறோம். ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಓದಬಹುದು. யூதாஸ் தனக்குரிய இடத்திற்கு போனான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், அது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிக்கணும்னா ஒரே ஒரு வசனம் வாசிங்க. 24ஆம் வசனம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி ಯೂದನು ಅಪೊಸ್ತಲನೆಂಬ ಈ ಸೇವಾಸನದಿಂದ ಭ್ರಷ್ಟನಾಗಿ ತಕ್ಕ ಸ್ಥಳಕ್ಕೆ பங்கு பெறுவதற்காக போதும். இப்போ கவனிங்க, ஒரு காரியத்தை நான் அநேக காரியங்களை வச்சிருக்கிறேன். ನಾನೇ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அவருடைய நேரம் 12 மணி என்று நினைக்கிறேன். 12 ಗಂಟೆ ಆಗುತ್ತಿದೆ ಎಂದು 12 மணிக்கு நான் உங்களை முடித்து விடுகிறேன். 12 ಗಂಟೆಗೆ ನಾನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹalleluya. கவனிங்க பிரியமானவர்களே, ಹalleluya. இந்த யூதாஸ் தனக்குரிய இடத்துக்கு அவன் போயிட்டான் பாருங்க. ತನಗೆ ತಕ್ಕ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. புரியுதா? ಆಮೆನ್. அவனை தேவன் முன்குறித்திருந்தார். ಅವನನ್ನು ನೇಮಿಸಿ அவனை அழைத்தார். ಅವನು ಕರೆದನು. அப்போஸ்தலன் என்று பெயர் வைத்தார். ಅಪೊಸ್ತಲನೆಂಬ ಹೆಸರು போகையில் பிசாசுகளை துரத்துங்கள், ನೀವು ಹೋಗಿ மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்ய சபை என்று பிரசங்கம் பண்ணுங்க, ಮಾನಸಾಂತರವಂತೆ ಪರಲೋಕ ಸ್ಥಾನಕ್ಕೆ சப்பானிகளை நடக்க செய்யுங்க, ಕುಂಟರನ್ನು ನಡೆಸಿರಿ. அப்போஸ்தலர்களை திரும்பி வந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் கீழ்ப்படுகிறது. ಅಪೊಸ್ತಲರ ಬಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿದಾಗ ಸೈತಾನನು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ಯೇಸು சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದನು, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க. ಸೈತಾನನು ನಿಮಗೆ ಭಯಪಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಸಂತೋಷ ಪಡಬೇಡಿರಿ. பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறதாக சந்தோஷப்பட. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರೋದಕ್ಕಾಗಿ ಸಂತೋಷ ಪಡಿರಿ. பாருங்கள், யூதாஸ் பிரசங்கம் பண்ணனா, ಯೂದಾಸನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನು, பிசாசை துரத்தினா, ಸೈತಾನನು ಓಡಿಸಿದನು, அங்கு வியாதிகளை சுகமாடுக்கினா, ವ್ಯಾಧಿಸ್ತರನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದನು, அப்போஸ்தலன் என்ற பட்டமும் பெற்றிருந்தான். ಅಪೊಸ್ತಲನೆಂಬ ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿದನು. ஆனால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போகல. ಅವನು ಆ ಪರಲೋಕದ
ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ. எல்லா ஊழியக்காரரும் பரலோகத்துக்கு போவார் என்ற நிச்சயம் கிடையாது. ಎಲ್ಲಾ ಸೇವಕರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂಬುದ ನಿಶ್ಚಯವೇ ಇಲ್ಲ. அப்படியானால் என்ன, அது குறித்து என்ன என்று கேட்கிறீர்களா? ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಏನೆಂದರೆ, அவர்களை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்திருக்க வேண்டும். ಲೋಕೋತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚೆ ಆತನು ಅವರನ್ನು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. ஏனென்றால் முன்குறித்தவர்களை அவர் அழைக்கிறார், ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವರನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ, அழைத்தவர்களை நீதிமான்களாக்குகிறார், ಕರೆದವರನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾಡಿದ್ದಾನೆ, நீதிமானாக்கனவரை மகிமைப்படுத்துகிறார், ನೀತಿವಂತರನ್ನು ಮಹಿಮೆ ಪದವಿಗೆ ಸೇರಿಸಿದ್ದಾನೆ. அதுதான் அந்த முன்குறித்தல். பிரியமானவர்களே, ಅದೇ ನೇಮಿಸಲ್ಪಡುವಿಕೆ. யூதாசை முன்குறித்திருந்தாலும் அவர் ஆதி முதல் தம்மை காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ಯೂದನನ್ನು ಆವತ್ತನು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದರು, ಆದಿಯಿಂದಲೂ ತನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡವನು ಈತನೇ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಅರಿತಿದ್ದನು. நம்மை குறித்து யாரும் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಯಾರು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஏன்னா தேவனுக்கு எல்லாம் தெரியும், ದೇವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಗೊತ್ತು. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, ஆகையால் இந்த முன்குறித்தல் என்ற ஒரு காரியத்தில் வரும் பொழுது, ಈ ನೇಮಿಸಲ್ಪಡುವಿಕೆ ಎಂಬುದ ವಿಷಯವನ್ನು ಹೇಳುವಾಗ, யூதாசை இழந்து போன இந்த ஊழியத்தில் பங்கு பெறுவதற்காக ಯೂದನಿಂದ ಹೋದ ಆ ಸ್ಥಾನಕ್ಕೆ அவர்கள் என்ன செய்தார்கள்? ಅವರು ಏನು ಮಾಡಿದರು? ஏற்கனவே சங்கீதக்காரனாக தாவீது பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ಕೀರ್ತನೆಗಾರನ ದಾವೀದನು ಹೇಳಿದ್ದಾನೆ தன்னுடைய புஸ்தகத்தில், ತನ್ನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ, அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது, ಅವರ ವಾಸಸ್ಥಾನವು ಹಾಳಾಗಿ ಹೋಗಲಿ, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக, ಒಬ್ಬನು ಅಲ್ಲಿ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ವಾಸಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, அவனுடைய ಕಣ್காಣಿப்பை வேறு ஒருவன் பெறக்கடவன் என்று எழுதியிருக்கிறது. ಆತನ ಸ್ಥಾನವನ್ನು ಬೇರೆಯವನು ಹೊಂದಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. பாருங்கள், அப்போஸ்தலர் 1:20, ಅಪೊಸ್ತಲ 1:20, அது சங்கீதத்தில் தாவீது சொன்ன வார்த்தை. ಅದು ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳಿದ ಮಾತು. யூதாஸ் பிறப்பதற்கு முன்பாகவே, ಯೂದನು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ಸುಮಾರು 1000 ವರ್ಷಗಳಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ, பாருங்க, நல்லா கவனிக்கணும், ಸರಿಯಾಗಿ ನೋಡಿರಿ, கிமு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவன் தான் இந்த தாவீது. ಕ್ರಿಸ್ತಪೂರ್ವ 1000 ವರ್ಷಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಹುಟ್ಟಿದವನೇ ದಾವೀದನು. இந்த தாவீது இயேசுவை விட ஒரு 5 வயது கிட்டத்தட்ட மூத்தவனாக இருக்கிறார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ಅಂದರೆ ದಾವೀದನು இயேசுவை விட யூதாசுக்கு 5 வயது அதிகமாக இருக்கும் என்று. ಯೂದನಿಗೆ ಯೇಸುವಿಗಿಂತ 5 ವರ್ಷ ದೊಡ್ಡವನು. இல்லைன்னா இயேசுக்கு 30 வயசுன்னா யூதாசுக்கு 35 வயசு. ಯೇಸುವಿಗೆ 30 ವರ್ಷವೆಂದರೆ ಯೂದನಿಗೆ 35 ವರ್ಷ ಅಷ್ಟೇ ಇರೋದು. ஆனா இந்த யூதாசை குறித்து தாவீது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது எழுதியிருக்கிறார். ದಾವೀದನು ತನ್ನ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 1000 ವರ್ಷಗಳಿಂದ ಮುಂಚಿತವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. இந்த யூதாசை குறித்து அவர் என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். ಯೂದನ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಹೇಳಿದ್ದಾನೆ. பாருங்கள், அவருடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது, ಆದರೆ ಅದು ಜನಶೂನ್ಯ, ಅವನ ಮನೆ ಹಾಳು ಬೀಳಲಿ, அதில் ஒருவனும் வாசம் பண்ணாது இருப்பானாக, ಜನಶೂನ್ಯವಾಗಲಿ, அவனுடைய கண்காணிப்பை வேறு ஒருவன் பெற கடவன் என்று எழுதியிருக்கிறார். ಅವನ ಉದ್ಯೋಗ ಮತ್ತೊಬ್ಬನಿಗಾಗಲಿ ಎಂತಲೂ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. ஆமா, அது என்ன செய்தார்கள் தெரியுமா? ಅಲ್ಲಿ ಏನು பர்சபா என்ற பெயர் கொண்ட யோசேப்பு என்ற ஒருவனையும், ಯೋಸೇಪನೆಂಬ ಒಬ್ಬನನ್ನು, மத்தியா என்ற ஒருவனையும் நிறுத்தி, ಮತ್ತಿಯಾಸನನ್ನು ನೇಮಿಸಿ அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು, சீட்டு போடுகிறார்கள், ಚೀಟಿ ಹಾಕಿದರು. சீட்டு மத்தியாவின் பெயருக்கு விழுகிறது, ಚೀಟು ಮತ್ತಿಯಾಸನ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ. 12 அப்போஸ்தலருக்கு யூதாசுக்கு பதிலாக மத்தியாவை சேர்த்து கொண்டார்கள். ಯೂದನಿಗೆ ಬದಲಾಗಿ ಮತ್ತಿಯಾನನ್ನು ಅಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡರು. பாருங்கள், எல்லா அப்போஸ்தலர்களும் ஜெபம் செய்து, ಎಲ್ಲ ಅಪೊಸ್ತಲರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, சீட்டு போட்டு, ಚೀಟಿ ಹಾಕಿ மத்தியாவை ஒரு அப்போஸ்தலனாக்கி விட்டார்கள். ಮತ್ತಿಯಾನನ್ನು ಒಬ್ಬ ಅಪೊಸ್ತಲನಾಗಿ ನೇಮಿಸಿದರು. புரிகிறதா? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತೆ? தேவனால் அழைக்கப்படாத ஒரு நபரை ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಡದ ಮನುಷ್ಯನು வேதாகம கல்லூரியில் பயிற்சி பெற வைத்து, ಆ ಸತ್ಯವೇದದ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ பட்டத்தையும் கொடுத்து, ಆ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟು இவர்கள் பாஸ்டர் ஆக்கி விடுவார்கள், ಪಾಸ್ಟರ್ ಆಗಿ ಮಾಡಿಬಿಡುತ್ತಾರೆ, ரெவரண்ட் ஆக்கி விடுவார்கள், ರೆವರೆಂಡ್ ಆಗಿಯೂ ಮಾಡಿಬಿಡುತ್ತಾರೆ, டாக்டர் ஆக்கி விடுவார்கள். ಡಾಕ್ಟರ್ ಆಗಿಯೂ ಮಾಡಿಬಿಡುತ್ತಾರೆ. ஆனால் தேவன் இந்த மத்தியாவை அங்கீகரிக்கவே இல்லை. ಆದರೆ ದೇವರು ಈ ಮತ್ತಿಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகிற ஊழியக்காரர்களை தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். ಮನುಷ್ಯನಿಂದ ಏರ್ಪಡಿಸಲ್ಪಡುವ ಯಾವ ಸೇವೆಯನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் எபிரேயர் 5:4 சொல்லுகிறது,
எபிரேயர் 5:4. ಇಬ್ರಿಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5:4 ಹೇಳುತ್ತದೆ. மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒளி என்ற கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாய் ஏற்படுவதில்லை. ಆರೋನಂತೆ ಕರೆಯಲ್ಪಡದ ಹೊರತು ಒಬ್ಬನು ಈ ಘನವಾದ ಸೇವೆಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆகையால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ಅದರಿಂದ ಹೇಳುತ್ತಾರೆ, மத்தியாவை தெரிந்து கொண்டார்கள். ಮತ್ತಿಯನನ್ನು அவனை ஒரு அப்போஸ்தலனாக்கி விட்டார்கள். ಅವನನ್ನು ಅಪೊಸ್ತಲನಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡರು. ஆனால் ಆದರೆ ஒரு நாள் தேவன் என்ன செய்தார் என்றால், ದಿನ ದೇವರು ಏನು ಮಾಡಿದರೆಂದರೆ, இயேசு என்ன செய்தார் என்றால், ಏನು ಮಾಡಿದರೆಂದರೆ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆராதிக்கிற ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವ ಜನರನ್ನು ಹಿಂಸೆ ಮಾಡುವಾಗ சவுல் என்பவன் தமஸ்குக்கு போய் கொண்டிருக்கிறான். ಸೌಲ್ ಎಂಬಾತನು ದಮಸ್ಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. திடீரென்று வானத்தில் சடிதியாக ஒரு ஒளி வருகிறது. ಪಕ್ಕನೆ ಆಕಾಶದಿಂದ ಒಂದು ಬೆಳಕು ಬಂತು. அங்கிருந்து இயேசு பேசுகிறார். ಅಲ್ಲಿಂದ ಯೇಸು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ಸೌಲನೇ ಯಾಕೆ ನನ್ನ ಹಿಂಸೆ ಪಡುತ್ತಿದ್ದೀ? கர்த்தாவே நீர் யார்? ಕರ್ತನೇ ನೀನು ಯಾರು? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ಹಿಂಸೆ ಪಡಿಸುವ ಯೇಸು முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ಮುಳ್ಳಿನಲ್ಲಿ ಒದೆಯುವುದು ನಿನಗೆ ಕಠಿಣವಲ್ಲವಾ? பாருங்கள், அங்க அக்னி ஸ்தம்பத்திலிருந்து இயேசு பேசுகிறார். ಅಗ್ನಿ ಸ್ತಂಭದಿಂದ ಯೇಸು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பாருங்கள், சவுலுக்கு நன்றாக அவன் கற்றுக்கொண்டவன், கமாலியேலின் பாதத்தருகில கற்ற ஒரு மனிதன். ಗಮಾಲಿನ ಪಾದಪೀಠದಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ಕಲಿತವನಾಗಿದ್ದಾನೆ. அக்னி ஸ்தம்பம் என்றால் மோசேக்கு அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட அதே தேவன் யெகோவா என்பதை அவன் புரிந்து கொண்டான். ಮಾತನಾಡು ಯೆಹೋವ ದೇವರೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂದು ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು. தமிழ் பைபிள்ல ஆண்டவரே என்று எழுதியிருக்கும். ತಮಿಳ್ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಓದುವಾಗ ದೇವರೇ ಎಂದು ಬರೆದಿದೆ. ஆனா பைபிள்ல ஓ லார்ட் ஹூ ஆர் டு தோ, ಕರ್ತನೇ ಎಂದು கர்த்தாவே நீர் யார்? ಕರ್ತನೇ ನೀನು ಯಾರು? கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். ಕರ್ತನೇ ನೀನು ಯಾರು? இது அக்னி ஸ்தம்பம் கர்த்தர் தாமே. ಅದು ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವು ಕರ್ತನೇ. ஹல்லேலூயா. ஹalleluya. அவன் ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லல, ಕರ್ತನೇ ದೇವರೇ ನೀನು ಯಾರು ಎಂದು, அல்லது நீர் யார் என்று கேட்கல, ಯಾರು ಎಂದು ಕೇಳಲಿಲ್ಲ. கர்த்தாவே நீர் யார்? ಕರ್ತನೇ ನೀನು ಯಾರು? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವ ಯೇಸು ನಾನೇ. அதனால தான் பிற்காலத்துல பவுல் ಅದ ನಂತರ ಆ ಕಾಲದ அந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன், புதிய ஏற்பாட்டில மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து, ಒಡಂಬಡಿಕೆಯ இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். ಯೇಸುವನ್ನೇ ಕ್ರಿಸ್ತನೇ ಎಂದು இந்த வெளிப்பாடு பவுலுக்கு மட்டும் இல்ல, ಇದು ಪೌಲನಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அது நமக்கும் கிடைத்திருக்கிறது. ಅದು ನಮಗೂ ಸಿಕ್ಕಿದೆ. யெகோவா தேவன், ಯೆಹೋವ ದೇವರೇ, மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து, ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? ಕರ್ತನೇ ನಾನು ಏನು ಮಾಡಲು நீ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೀನಿ? பட்டணத்துக்குள்ள போ, ನೀನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗು. நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கு சொல்லப்படும். ನೀನು ಏನು ಮಾಡಬೇಕು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. அவன் பட்டணத்துக்கு திரும்பி போகிறான். ಅವನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. கண் பார்வை இல்ல, ತನಗೆ ಕಣ್ಣು ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. அவனை கைலாக கொடுத்து கொண்டு போகிறார்கள். ಅವನನ್ನು ಕೈ ಕಾಲು ಹಿಡಿದು தமஸ்கு விட்டு அவன் எருசலேமுக்கு திரும்புகிறான். ದಮಸ್ಕಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அனனியா தீர்க்கதரிசியினிடத்தில் இயேசு தரிசனமாகி, ಆದಿಯಾದ ಅನನೀಯನ ಬಳಿ ದೇವರು ಮಾತನಾಡಿ, இதோ நான் வழியிலே சவுலுக்கு தரிசனமானேன், ನಾನು ದಾರಿಯಲ್ಲಿ ಸೌಲನಿಗೆ ದರ್ಶನವಾದೆ, அவன் பார்வையற்றவனாகி விட்டான், ಅವನು ಕುರುಡನಾಗಿದ್ದಾನೆ, இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ಈಗ ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ அவன் ಮಾಡುತ್ತಾನೆ, பார்வையடையவும் ಅವನು பார்வையடையவும் ದೃಷ್ಟಿ ಹೊಂದಬೇಕೆಂತಲೂ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவோ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೊಂದಲು நீ போ என்றார். ನೀ ಹೋಗು ಎಂದು. ஆண்டவரே, அவன் உம்முடைய நாமத்தை தொழுது கொண்ட ஜனங்களை துன்பப்படுத்தினவன் ஆயிட்டு. ನಂಬುವವರನ್ನು ಸಾಯಿಸುವವನಾಗಿದ್ದಾನಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದನು, நான் இப்பொழுது அவனை தெரிந்து கொண்டேன். ನಾನೀಗ ಅವನನ್ನು நான் உலக தோற்றத்துக்கு முன்பாக அவனை முன்குறித்திருந்தேன். ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾನು இதோ நான் சந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ಸಂಧಿಸುವ ಸಮಯ ಬಂದುಬಿಟ್ಟಿದೆ. அவன் எப்படிப்பட்ட கொலையாளி இருந்தா எனக்கு கவலை இல்லை. ಅವನು ಎಷ್ಟು ಕೊಲೆ ಆಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. அவன் மது பிரியனா இருந்தா எனக்கு கவலை இல்லை. ಅವನು ಸಾರಾಯಿಗೆ அவன் எப்படிப்பட்ட பாவியா இருந்தா எனக்கு கவலை இல்லை. ಪಾಪಿ ಆಗಿದ್ದಾರೋ ಪರವಾಗಿಲ್ಲ. எனக்கு அவன் தேவை. ಆತನು ನನಗೆ நான் அவனை சந்தித்தேன். ನಾನು ಅವನು நீ போ, ನೀನು ಹೋಗು, அவனுக்கு சுவிசேஷம் சொல்லு, ಸುವಾರ್ತೆ ಹೇಳು, அவனுக்கு ஞானஸ்நானம் கொடு, ಸ್ನಾನ ಕೊಡು, அவன் பார்வையிடும்படி ஜெபி, அவன் பரிசுத்த ஆவியோடு ஜெபி. ಅವನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ அனனியா சொல்லுகிறான், ಅನನೀಯ ಹೇಳುತ್ತಾರೆ, வழியிலே உனக்கு தரிசனமாகி இயேசுவாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார். ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನು ನನ್ನನ್ನು நீ ಕಳಿಸಿದ್ದಾನೆ. இப்பொழுது பார்வையடையவும் ಈಗ ನೀನು ದೃಷ್ಟಿ ಹೊಂದಬೇಕೆಂತಲೂ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவும் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಬೇಕೆಂತಲೂ இயேசு கிறிஸ்து என்னை அனுப்பி இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನನ್ನನ್ನು அவன் ಕಳಿಸಿದ್ದಾನೆ. ஜெபம்
செய்தான்? ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. பவுல் பார்வையடைந்தான். ಪೌಲ್ ದೃಷ್ಟಿ ಹೊಂದಿದನು. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டான். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದನು. ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டான். ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ಹೊಂದಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய ஆவியானவர், ಕರ್ತನ ಆತ್ಮನು இயேசு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவர் அங்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போனது போல, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿದ ನಂತರ ಅಡವಿಯಲ್ಲಿ ಹೋದನ ಪ್ರಕಾರ அவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றவுடனே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ಅವರು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿದಂತ ಅಡವಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்கள், மன்னிக்கவும், ஆவியானவர் அவனை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். ಸರಿ, ಆತ್ಮನು ತಾನೇ ಅವರನ್ನು ಅಡವಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದನು. அவர் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்து வந்தவுடனே பிசாசு அவரை சோதிக்க வந்தான். ಅಲ್ಲಿ ಅಡವಿಯಲ್ಲಿ ಉಪವಾಸವಿದ್ದು ಬಂದ ನಂತರ ಸೈತಾನನು ஆனா வனாந்தரத்துக்கு கொண்டு போனது பிசாசு அல்ல, ஆவி, பரிசுத்த ஆவியானவர். ಆದರೆ ಆತ್ಮನು ತಾನೇ ಆತನನ್ನು ಅಡವಿಯಲ್ಲಿ அதே போன்று பவுலை சந்தித்த உடனே ಅದೇ ಪ್ರಕಾರ ಪೌಲನನ್ನು ஞானஸ்நானம் பெற்றான், ದೀಕ್ಷಾಸ್ನಾನ பரிசுத்த ஆவியை பெற்றான். ಆತ್ಮನು ಹೊಂದಿದನು. இப்பொழுது ಈಗ ஆவியானவர் அவனை அரபு தேசத்துக்கு கொண்டு போயிட்டார். ಅವರನ್ನು ಅರಬ್ಬಿ ದೇಶದಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು 3 ஆண்டுகள் அவன் காத்திருந்து ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳ ಅವನು ಕಾದಿತ್ತು. இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். ಯೇಸುವೇ ಕ್ರಿಸ್ತನೆಂದು ಬೋಧಿಸಿದನು. அந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய யூதாஸ் தனக்குரிய இடத்துக்கு போனான். ಅಲ್ಲಿ 12 ಅಪೊಸ್ತಲರ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆ ಯೂದನು ತನ್ನ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋದನು. அவர்கள் ஜெபம் செய்து இயேசுவோடு ஆதி காலத்திலிருந்து இருந்தவர்கள் என்று சொல்லி யோசேப்பையும் மத்தியாவையும் சீட்டு போட்டு மத்தியாவை தெரிந்து கொண்டு ಅವರೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಆದಿ ಕಾಲದಿಂದಲೇ ಯೇಸುವೊಂದಿಗೆ ಇದ್ದವರು ಎಂದು ಹೇಳಿ ಯೋಸೇಫನನ್ನು ಮತ್ತಿಯನನ್ನು ಕರೆದು ಚೀಟಿ ಹಾಕಿದರು. 12 அப்போஸ்தலர் ஒருவனாக அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். 12 ಅಪೊಸ್ತಲರಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿ ಅವನನ್ನು ಸೇರಿಸಿದರು. ஆனால் இயேசு மத்தியாவை அங்கீகரிக்கவில்லை. ಯೇಸು ಮತ್ತಿಯನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. இயேசு என்ன செய்தார் என்றால் ಏನು ಹೇಳಿದರೆಂದರೆ பவுலை தெரிந்து கொண்டார். ಪೌಲನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು. அந்த 12 அப்போஸ்தலன் 12வது அப்போஸ்தலன் யூதாசுக்கு பதிலா பவுல் தான் அந்த அப்போஸ்தலன். 12ನೇ ಅಪೊಸ್ತಲನಾದ ಯೂದನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಪೌಲನೇ ಆಗಿದ್ದ. அது மாத்திரமல்ல, பவுல் தான் சபைகளை ஒழுங்குபடுத்துகிற ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறார். ಸರಿಯಾಗಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿರ್ವಹಿಸಬೇಕಾದ್ರೆ தேவானை கல்லறிந்து கொலை செய்யப்படும் பொழுது சவுலும் அந்த கொலைக்கு சம்மதித்திருந்தான் என்று பைபிள் சொல்லுது. ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲುವಾಗ ಅಲ್ಲಿ ಸೌಲನು ಇದ್ದ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದನು. அல்லேலூயா. யூதாஸ் நல்லவனா இருக்கலாம், ಯೂದನು ಒಳ್ಳೆಯನಾಗಿರಬಹುದು, ஆனால் பவுல் கொலைகாரனா இருந்தான். ಆದರೆ ಪೌಲನು ಒಬ್ಬ அந்த கொலைகாரன் தான் இயேசுவுக்கு தேவை. ಆ ಕೊಲೆಗಾರನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. அவன் தான் தேவனுடைய வார்த்தைக்கு வைராக்கியமா இருப்பான். ಆತನೇ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವೈರಾಗ್ಯವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. 12 அப்போஸ்தலர்கள் ஒருவனாக தெரிந்து கொண்டது யார் அப்படின்னா பவுலை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். 12ನೇ ಅಪೊಸ್ತಲನಾಗಿ அதுதான் அந்த முன்குறித்தல். பிரியமானவர்களே, ಅದೇ ನೇಮಿಸಲ್ಪಡಿಕೆ. அந்த முன்குறித்தல் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் ನಿಮಗೂ ನಮಗೂ ಇರುವ தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக நமக்காக எந்த ஸ்தானத்தை வைத்திருந்தாரோ, ಯಾವುದು ಮುಂಚೆ ದೇವರು ನಮಗೆ ಯಾವ ಸ್ಥಾನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೋ அந்த ஸ்தானத்தில் நம்மை அவர் பொறுத்துகிறார். ಆ ಸ್ಥಾನವನ್ನು ನಾವು அல்லேலூயா. நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು நான் கடைசியாக ஒரு பாடலை பாட விரும்பி பாஸ்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை முன்குறித்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ஹல்லேலூயா. ஆமென். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. விசுவாசிக்கிறீர்களா? ஹalleluya. ஆமென். என் சித்தம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த கடைசி கால செய்திகளிலே நான் அநேக பாடல்களை பாடியிருக்கிறேன். ಕರ್ತನ ಕೃಪೆಯಿಂದ ನಾನು ಅನೇಕ ಕೊನೆಯ ಕಾಲ ಸಂದೇಶದಲ್ಲಿ கடைசி கால செய்தியிலே ಕೊನೆ ಕಾಲದ ಸಂದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿದ್ದೇನೆ. இந்த நேரத்துக்கான செய்தியை பாடல் எழுதி நான் அநேக பாடல்களை பாடும்படி கர்த்தர் அடியேன் ಈ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕದಾದ ಹಾಡುಗಳನ್ನು ನಾನು ಬರೆದು ಹಾಡಿದ್ದೇನೆ. ஆனா இன்றைக்கு நான் அந்த பாடம் பாட போறதில்ல. ಆದರೆ ಈ ದಿನ ಹಾಡನ್ನು ಹಾಡೋದಿಲ್ಲ. என்ன தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவரே, ಕರ್ತನೇ, உடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும். ನಿನ್ನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಆಗಲಿ. என்னில் எந்த தகுதியும் இல்லை. ನನ್ನಲ್ಲಿ ಯಾವುದೇ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ. என்னுடைய முயற்சி எல்லாம் தோல்வி ஆண்டவரே. ನನ್ನ ಪ್ರಯತ್ನವೆಲ್ಲವೂ ವಿಫಲ. ஆனால் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த பேதுரு ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡ அதிசயங்களை காணும்படி அதிசயಗಳನ್ನು ಕಾಣ செய்து ಮಾಡಿದಿರಿ. தேவனுக்கு தன்னுடைய தேவ சித்தத்துக்கு விருப்பம் இல்லாம ஓடி போன அந்த யோனா, ದೇವರ ಚಿತ್ತದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವನು ಓಡಿ ಹೋದ ಯೋನ, கடைசி நாட்களிலே ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ யோனாவை கர்த்தர் ಯೋನನನ್ನು ಕರ್ತನು நினைவே பட்டம் மனம் திரும்பும்படி அவனை பயன்படுத்தினார். ಪಟ್ಟಣವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದದಕ್ಕಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿದನು. காரணம் என்னவென்றால் ನಾವೆಲ್ಲ அது என்னவா இருக்கிறது? பாட்டு மட்டும் எடுத்தா பாட்டு மட்டும். அல்லேலூயா. ஏனென்றால் பிரியமானவர்களே,
யோனாவை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்தாரோ அதை செய்து முடித்தார். ಯೋನನನ್ನ ಇಟ್ಟು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಚಿತ್ತನಾಗಿದ್ದನೋ ಆ ಕಾರ್ಯವನ್ನು தேவனுடைய அழைப்பை விட்டு நாம் வலதுபுறம் எழுதுபுறம் ஓட முடியாது. ದೇವರ ಕರೆಯುವಿಕೆ ಬಿಟ್ಟು ನಾವು ಬಲಕ್ಕೂ ಎಡಕ್ಕೂ ತಿರುಗಬಾರದು. நினைவேக்கு போ என்று சொன்னால் தர்சீசுக்கு ஓடி போனான். ನಿನೆವೆಗೆ ಹೋಗು ಎಂದರೆ ತರ್ಷೀಸಿಗೆ ಓಡಿ ಹೋದ. அவன் தர்சீசுக்கு ஓடி போனாலும் சரி, எங்கு ஓடி போனாலும் சரி, கர்த்தர் அவனை என்ன ஸ்தானத்துக்கு முன்குறித்தாரோ அந்த ஸ்தானத்தில் அவர் சரியாக பொருத்தினார். ಅವನು ತರ್ಷೀಸಿಗೆ ಓಡಿ ಹೋದರೆ ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಸರಿ, ಕರ್ತನು ಅವನನ್ನು ஓ, நீங்கள் இயேசுவை விட்டு எங்கே போக போகிறீர்கள்? ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೀರಿ? உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ಲೋಕೋತ್ಪತ್ತಿಗಿಂತ ಮುಂಚೆ ನಿಮಗೆ ಒಂದು ಸ್ಥಾನವಿದೆ. தேவன் அந்த ஸ்தானத்தில் பொருத்துவார். ದೇವರು ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಇರಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அடியனை ஊழியத்திற்காக ஒரு ஸ்தானத்திலே அவர்தான் பொருத்தினார். ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಸೇವೆಗೋಸ್ಕರ ತನ್ನ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. எனக்கு அதிக கல்வி இல்லை, ನನಗೆ ಯಾವುದೇ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ அதிக ಇಲ್ಲ. ஞானம் இல்லை, ನನಗೆ ಅಧಿಕ ಜ್ಞಾನವಿಲ್ಲ. ஆனால் தேவனுடைய முன்குறித்தல்லது. ಆದರೆ ದೇವರ ನೇಮಿಸುವಿಕೆಯಾಗಿದೆ. அல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. நான் கடைசியாக ஒரு பாடலை பாடுவேன். பிரியமானவர்களே, நான் இசையமைத்து பாடலாம், ஆனால் அதற்கு உரிய உபகரணங்கள் இல்லாத பட்சத்தில் நான் பாடுகிறேன். இந்த பாடல் என் சித்தம் அல்ல என்ற ஒரு பாடல். ஆமென். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். அடிமை நானே எஜமானீரே நாதா, பலவீனன் நானே பலவான் நீரே நாதா, அடிமை நானே எஜமான் நீரே நாதா. கரங்களை தட்டி பாடுவோமா? பலவீனன் நானே பலவான் நீரே நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். களிமண்ணானே குயவன் நீரே நாதா, மண்ணான மனிதன் நான் மண்ணுக்கே திரும்புவேன் நாதா, களிமண்ணானே குயவன் நீரே நாதா, மண்ணான மனிதன் நான் விண்ணுக்கு திரும்புவேன் நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். பாதகன் என் மேல் பாசம் கொண்டீரே நாதா, பாரெல்லாம் உம் புகழ் பாடி மகிழ்வேனே நாதா, பாதகன் என் மேல் பாசம் கொண்டீரே நாதா, பாரெல்லாம் உம் புகழ் பாடி மகிழ்வேன் நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும்.
உம் திரு ரத்தத்தால் மீட்டு கொண்டீரே நாதா. உம் செல்ல பிள்ளையாய் சொந்தமாக்கினீர் நாதா. ஓம் திரு ரத்தத்தால் மீட்டு கொண்டீரே நாதா. ஓம் செல்ல பிள்ளையாய் சொந்தமாக்கினீர் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். காலையில் தோன்றி மாலையில் மறைபவன் நாதா. மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா. காலையில் தோன்றி மாலையில் மறைபவன் நாதா. மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான பாஸ்டருடைய கரத்தில் ஒப்புடுகிறேன். பாஸ்டர் ஐசக் வந்து கிடையாக முடிவாக ஜெபித்து நடத்துவார்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise God. God bless you. Mike.